Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Al-malu wal banuna zinatul hayatid dunya wal baqiyatu salihat dhalika khair. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyina sallallahu alaihi wasallam, idha hamalatil mar'atu falaha ajru saimil qaimil qaniti al mukhbitil mujahidi fi sabilillah. Aw kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் இந்த ரமலானுடைய பகலை நன்மைக்குரியதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய சில விஷயங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ் நமது இந்த கூட்டத்தை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொள்வானாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் மூலமாக எல்லா விதமான பரக்கத்துகளையும் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக குழந்தை செல்வம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறை ஆயத்தில் சொல்லி காட்டுவான், அல் மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. பொருளாதாரமும் பொருள் செல்வமும் பிள்ளை செல்வமும் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு அலங்கார பொருளாக இருக்கிறது. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், அந்த ரெண்டின் மூலமாக நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ரெண்டையும் நல்வழிகளில் பயன்படுத்தி அந்த நிரந்தரமான நன்மைகளை அடைந்து கொள்வதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் குழந்தை செல்வம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அருள்கொடை, அது குழந்தை செல்வம் என்பதை நாமெல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்குகிறோம். குழந்தை பாக்கியம் என்பது அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத். நபிமார்கள் எல்லாம் உடனே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதை ஆசைப்பட்டாங்க. குழந்தை பாக்கியம் கொஞ்சம் பிற்படுத்தப்படும் போது அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, நிச்சயமாக என்னை தனிமையாக விட்டு விடாது, எனக்கு வாரிசை கொடு என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு குழந்தை பாக்கியத்தை வாங்கினாங்க என்பதை நாமெல்லாம் சரித்திரங்களில் பார்க்கிறோம், ஆயத்துகளில் பார்க்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, கணவனை பற்றி என்ன செஞ்சோம், இதுக்கு முன்னாடி உள்ள பயானில் சொன்னோம். அதே மாதிரி மனைவியை பற்றி சொன்னோம். நல்ல மனைவி யார், அதே மாதிரி நல்ல மனைவியுடைய அடையாளங்கள் என்ன, நல்ல கணவன் யார், அவருடைய அடையாளங்கள் என்ன, இதையெல்லாம் நாம் சொல்லி வந்தோம். இப்போ கணவன் மனைவியாக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு, பெரிய ஒரு நிஅமத் என்ன தெரியுமா, அது குழந்தை செல்வம் தான். நிறைய கணவன் மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தள்ளி போடுவோம், குழந்தையை கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்குருவோம். கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம், அதாவது ஒரு 3 வருஷங்கள் 4 வருஷம் கழிச்சு செஞ்சுக்கிறோம், பெற்றுக்குருவோம் என்பதாக சொல்லி குழந்தை உருவாகுவதை தடை செய்து அவங்க குழந்தை பெற்றெடுப்பது கொஞ்சம் தாமதப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் தாமதப்படுத்தியதற்கு பிறகு குழந்தை நசீபில்லாமல் போய்விடும். அப்புறம் முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் கேட்பாங்க, குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் அவங்க ஆசைப்படும் போது, அல்லாஹ் ஆசைப்படும் போது குழந்தைக்கு நாம் ஏற்றுக்கிறணும். ஆனால் நாம் ஆசைப்படும் போது அல்லாஹ் ஆசைப்படுவானா இல்லையா நமக்கு தெரியாது. எனவே அன்பு தாய்மாரே, நிக்காஹ் முடிந்து கணவன் மனைவியாக ஆனதற்கு பிறகு கணவனும் நல்ல கணவனாக அமைந்து மனைவியும் நல்ல மனைவியாக இருந்து இருவரின் மூலமாகவும் ஒரு குழந்தை நசீபாகிவிட்டால், ஒரு குழந்தை அல்லாஹ் நசீபாக்கிவிட்டால் அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்குகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை நிரப்பமாக தந்தல் புரிவானாக.
எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் குழந்தை இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ, குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நிக்காக முடித்தும் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சாலிஹான குழந்தையை நசீபாக்குவானாக. மேலும் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இலகுவான முறையில் பாதுகாப்பான முறையில் சிறப்பாக குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் குழந்தையை பெற்று குழந்தை பாக்கியத்தை அடைந்து குழந்தையை வளர்த்து கொண்டு இருக்கிறோமோ அந்த குழந்தைகளை அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. எனவே அன்பு தாய்மார்களே, குழந்தை என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா ஹமலத்தில் மர்அத்து, ஒரு பெண் திருமணம் முடித்து விட்டால், திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த நேரத்தில் ஹலாலான அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கண்டிப்பாக ஒரு பெண் ஹம்லாகிவிட்டால், ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால், ஒரு பெண் குழந்தையை சுமந்தால் ஃபலஹா அஜுரு ஸாயிமில் காயிமில் கானித்தில் முஹ்பித்தில் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? ஒரு குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு, அந்த பெண் பிள்ளைக்கு, குழந்தையை வயிற்று கணவனின் மூலமாக ஒரு குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொம்பளை பிள்ளைக்கு, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய நன்மையை தர்றான்னு சொன்னால் அஜுரு சாயிமி, நோன்பாளியினுடைய நன்மையை தருகிறான். அல் காயிமி, இரவு பூரா நின்று வணங்கியவர்களுடைய நன்மையை தருகிறான். இந்த பொண்ணுக்கு நோன்பு வைக்க முடியாது, மார்க்கம் அனுமதிக்கும். நிச்சயமாக குழந்தை கர்ப்பத்தில் உருவாகிவிட்டால் நோன்பு என்ன செய்யலாம்? விட்டுக்கொள்ளலாம் நிச்சயமாக. அதே மாதிரி குழந்தை கர்ப்பத்தில் உருவாகிவிட்டால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம், பிறகு எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் அனுமதிக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நோன்பு வைக்காமலேயே நோன்பு வைத்த நன்மை அந்த கர்ப்பவதிகளுக்கு, கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அல் காயிமி, அவங்களால நின்று தொழுக முடியாது, நின்று தொழுக முடியாது. இப்படிப்பட்ட உட்கார்ந்து தொழுவாங்க, சேர்ல உட்கார்ந்து தொழுவாங்க. நின்று தொழுகணும் போல ஆசை இருக்கும், சரியா ருக்கோ செய்ய முடியாது, சரியா சஜிதா செய்ய முடியாது. இப்படிப்பட்ட குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்க்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக வணங்கக்கூடிய வணக்கத்தினுடைய நன்மையை அல்லாஹ் தந்தருள்கிறான். அல் கானித்தில் முஹ்பித்தி, மேலும் போட்டி போட்டுக்கொண்டு நிச்சயமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நிச்சயமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய கணவனுக்கு வழிபடுவது, அல்லாஹுக்கு வழிபடுவது, இப்படி குடும்ப விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை செஞ்சால் நன்மை கிடைக்குமோ அதை செய்யாமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை தந்தருள்கிறான். அதாவது ஒரு பெண் கர்ப்பமானதுக்கு பின்னாடி, ஒரு பெண் குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய நேரத்தில் கணவன்கிட்ட சரியாக என்ன செய்ய முடியாது, அவருக்கு ஹிதுமத் செய்ய முடியாது. அவருடைய வேலைகளை, இதுக்கு முன்னாடி துணி துவைச்சு கொடுத்துருப்பாங்க, இப்போ துணி துவைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வீடு கூட்டி இருப்பாங்க, இப்போ வீடு கூட்டுறதுல கொஞ்சம் சிரமம். இப்படி உடல் ரீதியான சில பலகீனங்கள் ஏற்பட்டுடும். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த நன்மைகள் எல்லாம் செய்யாமலேயே இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும். எந்த பெண்ணுக்குமா? குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த தாய்க்கு கொடுக்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. மேலும் சொன்னாங்க, அல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்திற்காக போர் செய்யக்கூடிய போர் வீரர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் என்ன நன்மையை தருகிறானோ அந்த நன்மையை நிச்சயமாக அந்த தாய்க்கு, குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்க்கு தருகிறான். உண்மையிலே பாருங்களேன், அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த நேரத்தில், குழந்தை உருவான நாளிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த தாய் படக்கூடிய பாடு, அந்த பெண் படக்கூடிய பாடு கண்டிப்பாக நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உட்கார முடியலை, எந்திரிக்க முடியலை, முகமெல்லாம் பயந்த முகம். போரில் எப்படி ஒரு முகம் பயந்த முகமாக இருக்குமோ, எப்படி திடுக்கிட்டவர்களாக இருப்பார்களோ, ஒவ்வொரு நாளும் போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய நாள். தூங்கி எந்திரிச்சால் தான் அவர்களுக்கு நிம்மதி. தூக்கம் இல்லை, படுத்தால் இந்த பக்கம் பெறல முடியலை, இந்த பக்கம் பெறல முடியலை, உட்கார முடியலை, சாஞ்சு உட்கார முடியலை, நிமிர முடியலை. நிச்சயமாக பலவிதமான அசௌகரியங்கள், இந்த அசௌகரியங்களை எல்லாம், பலவிதமான சிரமங்களை எல்லாம் அந்த கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பொறுத்து கொள்ளும்போது, பொறுமை செய்து கொள்ளும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய நன்மைகளை, தொழுகையாளிகளுடைய நன்மைகளை, இரவு பூராம் நின்று வணங்கக்கூடிய அதாவது தொழுகையாளிகளுடைய நன்மைகளை, அதே மாதிரி நிச்சயமாக துஆ செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய கணவன், குடும்பம், இப்படி எல்லோருக்கும் ஹிதுமத் செய்யக்கூடிய நன்மைகளை செய்யாமலேயே அல்லாஹ் தந்தருள்கிறான் என்பதை கண்டிப்பாக இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதா தரபஹ தலகு
ஒரு குழந்தை வயிற்றில் உருவாகி அந்த குழந்தை வயிற்றுக்குள் உதைக்கும் போது, வயிற்றுக்குள் எத்தும் போது காலால் உதைக்கும், கையால் வயிற்றை தட்டும், கையால் வயிற்று குத்தும், தட்டும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா தரபஹ தலகு, குழந்தை துடிக்கும் போது அந்த தாயை அடித்தால், அந்த தாயை உதைத்தால், நிச்சயமாக ஃபலா எதிரி அஹதும் மினல் ஹலாயிகி, அந்த தாய் நிச்சயமாக அந்த குழந்தை புரளக்கூடிய நேரத்தில், குழந்தை காலால் கர்ப்பத்துக்குள் வயிற்றுக்குள் உதைக்கக்கூடிய அந்த நேரத்தில், வயிற்றுக்குள் உதைக்கும் போது வரக்கூடிய அந்த வலி, நிச்சயமாக வயிற்றுக்குள் அந்த குழந்தை உதைக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமம், இதையெல்லாம் அந்த தாய் சகிச்சு கொள்ளும் போது, சபுர் செய்யும் போது இந்த படைப்புகளில் மனிதர்களில் யாரும் அறிய முடியாது. லா எதிரி அஹதும் மினல் ஹலாயிகி மா லஹா மினல் அஜ்ர், அந்த தாய்க்கு அல்லாஹ் என்ன கூலியை வழங்குகிறான் என்று எனக்கே சொல்ல தெரியவில்லை என்பதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய், அவ்வளவு கூலி அந்த தாய் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தையை சுமக்கும் போது, நீங்கள் தாய்மார்கள் நிச்சயமாக கல்யாணம் முடித்த தாய்மார்கள், குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார், உங்களுக்கு தெரியும், குழந்தை முண்டக்கூடிய அந்த நேரத்தில், குழந்தை உதைக்கக்கூடிய நேரத்தில் அடிவயிறு வலிக்கும், மேவயிறு வலிக்கும், சைடு வயிறு வலிக்கும், இப்படி வயிறு முண்டும், அந்த குழந்தை முண்டும். அந்த முண்டக்கூடிய நேரத்தில் நீங்கள் தாய் வலியை சகித்து கொண்டு கணவர்கிட்ட சொல்வீங்க, ஏங்க உங்கள் கையை கொண்டாங்க வயிற்றில் வச்சு பாருங்க, எவ்வளவு முண்டுதுன்னு பாருங்க. வலியை சுமந்து கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாள் தாய், நிச்சயமாக. ஆனால் அந்த வலி என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். அந்த வலியை நிச்சயமாக கர்ப்பத்தில் குழந்தை புரண்டு படுக்கும் போது, இந்த பக்கம் அந்த பக்கம் பொருளும் போது, அந்த காலால் நிச்சயம் உதைக்கும் போது, அதாவது நிலை மாறும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள், ஏற்படக்கூடிய வலிகள், இதுக்கெல்லாம் பகரமாக அல்லாஹ் என்ன நன்மையை தருகிறான் என்று சொல்ல வாயில்லை என்பதாக சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன் உங்களுக்கு, தாய்மார்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். அப்ப கணவன் மனைவி அன்பாக வாழ்ந்து அந்த அன்பின் பரக்கத்தினால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது, ஒரு குழந்தை தாயின் கருவறையில் உருவாகும் போது, கண்டிப்பாக அந்த தாய் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர், குழந்தையை கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும், உனக்கு அனைத்து நன்றியும். நான் சொல்வதுண்டு என் பிள்ளைகள்கிட்ட, குழந்தை உருவானதுக்கு பின்னாடி துஆ ஓதிக்கிட்டே இருங்க, துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. குறிப்பா எந்த துஆவும் தெரியலையா, ஸலவாத்து ஓதி மேலே ஊதிக்கங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், அல்லாஹ் எனக்கு லேசுபடுத்தி வை, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துறாத. அல்லாஹும்ம யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் சொன்னா அல்லாஹ் அதை இலகுவாக்கி தர வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை முண்டக்கூடிய அந்த நேரத்தில் உதைக்கும் போது அதுக்குள்ள நன்மை வாயில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஃபைதா வலஅத், அந்த குழந்தை தலை கவுந்து, அந்த குழந்தை அந்த பிறப்பதற்கு தயாராகி நிச்சயமாக தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில், அந்த தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறியதற்கு ஃபைதா வலஅத், குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் ஒரு தாய், ஃபலஹா, அந்த தாய்க்கு குல்லி வலஅத்தின், பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் நாடி நரம்பெல்லாம் துடிக்கும், நாடி நரம்பெல்லாம் வலிக்கும். எனவேதான் தமிழில் சொல்லுவாங்க பிரசவம், உயிர் போய் ஜடமாக கிடந்து திரும்ப உயிர் பிழைத்திருக்கிறாள் அந்த பெண். பிரசவம்னா என்ன, உயிர் போய் உயிர் வந்திருக்கிறது. நிச்சயமாக உள்ளங்காலில் இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒவ்வொரு நரம்பு வலிக்கும். அன்பு தாய்மார்களுக்கு தெரியும் அந்த வேதனை என்ன என்பதாக. நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைதா வலஅத், குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில், ஃபலஹா, அந்த தாய்க்கு லிகுல்லி வலஅத்தின், அந்த பெற்றெடுக்கும் போது ஒவ்வொரு உறுப்பினுடைய வலிக்கும், வைக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய நேரத்திலும் ஒவ்வொரு உறுப்பும் ரிலாக்ஸ் ஆகும். குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் துடிக்கும், துடிக்கும், ரத்தமெல்லாம் வேகமாக பாஸ் ஆகும், வேகமாக ஓடும். எனவே தான் சொல்லுவாங்க, குழந்தை உருவானதிலிருந்து அவங்களுடைய பிபி செக்அப் பண்ணுங்க, ரத்த ஓட்டத்தை செக்அப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை உருவானதற்கு பிறகு இரத்த ஓட்டமும் மாறுபடும், உடல் ரீதியாக பலவிதமான விஷயங்கள் மாறுபடும். நிச்சயமாக அந்த பிள்ளை, அந்த பெண், அந்த குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூலி வழங்கப்படுவாள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை வழங்கப்படுவாள். எந்த அளவுக்கு சொன்னா, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் துடிக்கும் அல்லவா, எல்லா உறுப்பும் வேதனை அனுபவிக்கும். கண்ணு மேல் பார்த்து நிற்கும், கண்ணு பிதுங்கி போயிடும். வயிற்றுக்குள்ள உள்ள 2 கிலோ வெயிட் உள்ள, 3 கிலோ வெயிட் உள்ள, 3 கிலோ வெயிட் உள்ள, சில குழந்தைகள் 4 கிலோ கூட இருப்பாங்க. அன்பு தாய்மார்களே, கொஞ்சோண்டு உணவு கொஞ்சம் கூட போயிட்டா வயிறு
வலி தாங்க முடியலை, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டோம், வயிறு வலி தாங்க முடியலை. எப்படித்தான் இந்த தாய் நிச்சயமாக 2 கிலோ, 2.5 கிலோ, 1.5 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ இப்படிப்பட்ட வெயிட்டை எப்படி இந்த தாய் சுமக்குகிறாள். இந்த தாய் சுமக்கக்கூடிய இந்த குழந்தை அந்த 4 கிலோ வெயிட் உள்ள, 3 கிலோ வெயிட் உள்ள அந்த குழந்தையை வெளிப்படும் போது, அந்த குழந்தையை வெளிப்படுத்தும் போது அவள் அனுபவிக்கிற வேதனை, அல்லாஹ் அக்பர். அவள் கத்தக்கூடிய சத்தம், அவள் போடக்கூடிய சப்தம், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அரிசை போய் தட்டுகிறது, அல்லாஹ்வின் கதவை போய் தட்டுகிறது. அன்பு தாய்மார்களே, அந்த நேரத்தில் அவள் துடிக்கக்கூடிய துடிப்பு, உள்ளம் துடிக்கும், உடம்பு துடிக்கும், சதைகள் துடிக்கும், எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கும். அந்த ஒவ்வொரு துடிப்புக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே இருக்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்கள், அல்லாஹ்வுடைய பேர் அற்புதவான்கள் நீங்க, இன்ஷா அல்லாஹ் பேர் அற்புதத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. ஒரு தாய், ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் நிச்சயமாக ஒரு பேர் அற்புத சக்தியை கொண்டவங்க நீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை, அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும். எனவே திருமணம் முடிந்ததற்கு பின்னாடி நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு குழந்தையை நீங்க நசீபாக பெறும்போது கண்டிப்பாக நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். நிச்சயமாக குலைக்கப்பட்ட களிமண்ணில் இருந்து என்ன செஞ்சோம்? மனிதனை படைத்தோம். குலைக்கப்பட்ட, அதாவது ஒரு களிமண்ணிலிருந்து நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் மண்ணு தான், மண் கட்டி தான் நாம பூராவுமே. நம்ம உடம்பு மண், நம்ம கண்ணு மண்ணு, நம்மளுடைய நாவு மண்ணு, நம்மளுடைய உடம்பு பூராவும் மண்ணு தான். அல்லாஹ் சொல்வான், மின் சுலாலத்தின் மின் தீன், மண் கட்டியினால், குலைக்கப்பட்ட மண் கட்டியினால், களிமண்ணினால் உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான். நீ ஒரு மண்ணினால் உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்பதை சொல்லிட்டு சொல்வான், சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். என்ன செஞ்சோம்? நிச்சயமாக நுத்ஃபாவாக தாயின் கருவறையிலே உன்னை நான் பாதுகாத்தேன். இந்திரிய துளியாக, அதாவது கணவனுடைய முதுகந்தண்டிலிருந்து ஒரு இந்திரிய துளியாக நீ வெளிப்பட்டு மனைவியினுடைய இந்திரிய துளியோடு நீ சேர்ந்து தாயினுடைய கர்ப்பப்பைக்குள் நீ போகும்போது ஃபி கராரி மக்கீன், அந்த கர்ப்பப்பையை நான் என்ன செய்கிறேன்? கண்டிப்பாக நீ தங்குவதற்கு ஏற்ற இடமாக, ஒரு குழந்தை உருவாகக்கூடிய ஒரு இடமாக தாயின் கருவறைக்குள்ளே அல்லாஹ் சொல்வான், சலாச லயால், 3 இருள் சூழ்ந்த நிலை என்பதாக சொல்வான். வயிற்றுக்குள்ள ஒரு ஜடம், வயிற்றுக்குள் குடல், அந்த குடலுக்குள்ளே நிச்சயமாக அந்த கர்ப்பப்பையினுடைய தோலுக்குள்ளே அல்லாஹ் ஒரு ஜவ்வு போன்ற ஒரு படலத்தை உருவாக்கி அதுல தண்ணியை வச்சு, தண்ணிக்குள்ள வச்சு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். கராரின் மக்கீன், நிச்சயமா பாதுகாப்பான ஒரு இடத்துல. யோசிச்சு பாருங்களேன், அந்த குழந்தைக்கு உணவளிப்பது யார்? அந்த குழந்தை எங்கிருந்து மூச்சு வாங்குது? தண்ணிக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள கூனி குறுகி படுத்திருக்கு. அல்லாஹ் சொல்வான், ஃபீ கராரின் மக்கீன், உன்னை நான் இந்திரிய துளியாக பாதுகாத்தேன். ஒரு நுத்ஃபாவாக, கையில் பட்டுவிட்டால் அசிங்கம் என்று நினைத்து தொடைக்கக்கூடிய இந்திரிய துளி. அன்பு தாய்மார், இப்படிப்பட்ட ஒரு நுத்ஃபாவாக நீ இருந்தாய். ஆனால் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தேன் தாயின் கருவறைக்குள் போனதுக்கு பின்னாடி. தாயை பாதுகாக்க வேண்டும். தாயின் கருவறைக்குள் சுமந்ததினால் தான், ஒரு தாய் தன் கருவறைக்குள் ஒரு குழந்தையை சுமந்ததினால் தான் நிச்சயமாக நமக்கு ஒரு மனிதன் என்ற ஒரு படைப்பு உருவாகிறது. அன்பு தாய்மார்களே, அந்த கர்ப்பம் சுமக்கவில்லையானால் நாம் எங்கே? அப்ப நாம் உருவாகுவதற்கும் நாம் வளருவதற்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற இடம் ஒரு தாயினுடைய கருவறை. அதுக்கு அல்லாஹ் பேர் வைக்கிறான் கராரும் மக்கீன், பாதுகாப்பான ஒரு இடம் என்பதாக. அன்பு தாய்மார்களே, நல்லா யோசிச்சு பாருங்களேன். உண்மையில் அந்த கர்ப்பப்பை என்பது ஒரு பாதுகாப்பான இடம். எங்கிட்டு திரும்பினாலும் தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால எங்கிட்டு திரும்பினாலும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனாலும் கூட நம்ம பாதுகாப்பா இருந்துக்கிறோம். அன்பு தாய்மார்களே, அப்ப அல்லாஹ் சொல்வான், நுத்ஃபாவாக, இந்திரிய துளியாக தாயின் கருவறைக்குள்ளே உன்னை 40 நாட்கள் என்ன செஞ்ச? உன்னை மாறுதல் பெற செய்தேன். 40 நாட்கள் இந்திரிய துளியாக, தாயினுடைய இந்திரிய துளியும் தந்தையினுடைய இந்திரிய துளியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அந்த கருவறைக்குள்ளே ஒரு குழந்தையாக உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நுத்ஃபாவாக உன்னை வைக்கிறேன், இந்திரிய துளியாக நான் வைக்கிறேன். 40 நாட்கள் நீ இந்திரிய துளியாக இருந்தாய். அந்த 40 நாட்களுக்கு பின்னாடி சும்மா ஹலக்ன நுத்ஃபத அலகத்தன், இரத்தக்கட்டியாக மாற்றினோம். அந்த இந்திரிய துளியை இரத்தக்கட்டியாக மாற்றினோம். கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்தது. அந்த இரத்தக்கட்டி 40 நாள், கிட்டத்தட்ட 740 என்பதாக சொல்லுவாங்க. எத்தனை 40 நாட்கள்மா? 740 நாட்கள், 10 மாதம். 10 மாதம் 740 நாட்கள். மாதம் எடுத்துக்கிட்டால் 10 மாதம். ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையில் வளரக்கூடிய மாதங்கள் 10 மாதம்.
அதே மாதிரி 4 அதாவது வாரம்னு எடுத்துக்கிட்டா இது நிச்சயமாக, அதாவது 40 நாள் எடுத்துக்கிட்டா 7 40, வாரம்னு எடுத்துக்கிட்டா 42 வாரங்கள். எத்தனை வாரங்கள்மா? 42 வாரங்கள் தாயினுடைய வயிற்றில் வளருகிறது இந்த குழந்தை. இந்த குழந்தை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு 40க்கும் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை தருகிறான். முதல் 40 இந்திரிய துளியாக இருந்த அந்த குழந்தை 2வது 40ல் இரத்த கட்டியாக மாறுகிறது. 2வது 40ல் என்ன கட்டியாக மாறுதுமா? இரத்த கட்டியாக மாறுகிறது. 3வது 40ல் அது ஒரு ஜவ்வு போன்ற படலமாக மாறுகிறது. மெல்லப்பட்ட ஒரு ஜவ்வு, அதாவது ஒரு எப்படி சொல்றோமா, ஒரு நரம்பை வாயில போட்டு, ஒரு இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பை நீங்க வாயில போட்டு மெல்றீங்க, மெண்டா எப்படி இருக்கும்? மெல்லப்பட்ட ஒரு இறைச்சி எப்படி இருக்கும்? இது மாதிரி மெல்லப்பட்ட முலுகத்தன், மெல்லப்பட்ட ஒரு ஜவ்வாக, ஒரு ஜவ்வு போன்ற படலமாக, ஒரு சதை துண்டாக என்ன செய்யற உங்களை நான் உருவாக்குகிறேன். நிச்சயமா அல்லாஹ் சொல்கிறான், அன்பு தாய்மார்களே, ஃபஹலக்னல் முலுகத இலாமா, நிச்சயமாக அந்த மெல்லப்பட்ட ஒரு ஜவ்வுல என்ன செய்கிறோம்? எலும்பை கோர்க்குகிறோம். எலும்பை கோர்க்குகிறோம். அது எத்தனாவது 40மா? முதல் 40 இந்திரிய துளி, 2வது 40 இரத்த கட்டி, 3வது 40 அதாவது மெல்லப்பட்ட ஜவ்வு போன்ற பப்ளிகாம் மெண்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஜவ்வு போன்ற ஒரு படலம். எத்தனாவது 40மா? 3வது 40. 4வது 40ல் அல்லாஹ் எலும்பை படைக்குகிறான். கை எலும்பு, கால் எலும்பு, முதுகெலும்பு, நெஞ்செலும்பு, இந்த எலும்புகளை அல்லாஹ் லேசா மிக ரம்யமா மிக இலகுவாக அல்லாஹ் படைக்குகிறான். எத்தனாவது 40லமா? 4வது 40ல். 5வது 40ல் அந்த எலும்புகளில் சதைகள் உருவாகிறது. சதைகள் உருவாகிறது. எலும்புல சதை துண்டு அழகா அல்லாஹ் உருவாக்குறான். எவ்வளவு ரசித்து படைக்கிறான் பாருங்களேன். எத்தனாவது 40லமா? 5வது 40ல் சதைகள் உருவாகிறது. 6வது 40ல் அந்த உருவம் முழுமை பெறுகிறது. 6வது 40ல் என்ன செய்யுமா? அந்த உருவம் முழுமை பெற வைக்கிறான் அல்லாஹ். கண்ணு, காது, அதாவது 3:40 முடிஞ்சதுக்கு பின்னாடியே அல்லாஹ் கண்ணு, காது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சதைகள் உருவாகும் போதே கண்ணு, காது எல்லாத்தையும் கொடுத்துடுறான். இப்போ முழு உருவம் வந்துடுது 6வது 40ல். நிச்சயமாக 7வது 40ல் அந்த குழந்தை முழு உருவம் பெற்று, முழு உருவம் பெற்று கை முழு கால், கை முழு கை வந்துடும், கால் முழு கால் வந்துடும், முழு தடை வந்துடும், முடிகள் முளைத்து விடும். நிச்சயமாக இப்படி முழு உறுப்புகள், கண்கள் வந்துடும், காதுகள் வந்துடும். நிச்சயமாக இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் படைத்து முடித்து முழு உருவமாக தாயின் கருவறையிலே அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. வளர ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து அதனுடைய வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அன்பு தாய்மார்களே, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அல்லாஹ் படைப்பாளர்களில் மிக அழகானவனாக இருக்கிறான், மிக பரக்கத் பொருந்தியவனாக இருக்கிறான். நம்மை படைத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை படைப்பதின் மூலமாக, உங்களை படைத்ததின் மூலமாக நான் அழகிய படைப்பாளனாக ஆகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். ரசிச்சு ரசிச்சு படைக்கிறான். கண்ணை தலையில் வைக்க வேண்டும், காதை சைடில் வைக்க வேண்டும், நாக்கை இப்படி படைக்கணும், உதட்டை இப்படி படைக்கணும், மூக்கை இப்படி படைக்கணும். இதெல்லாம் யார் சொல்லி தந்தது? தாய் நினைத்தா உருவானது. இந்த கண்ணை உருவாக்க வேண்டும் என்று எந்த தாயாவது நினைச்சிருப்பாங்களா? ஏன் காதை இங்க வைக்கணும்னு சொல்லி எந்த தாயாவது நினைச்சிருப்பாங்களா? இந்த கையில் 5 விரல் வரணும், காலில் 5 விரல் வரணும், கால் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும். யார் நினைச்சு பார்த்தது? யார் நினைச்சு பார்த்தது? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், மனிதனே உன்னை நான் இப்படி 7 40களாக உருவாக்கி ஒவ்வொரு 40லும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை நான் வளர்த்தேனே. வளர்ப்பது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, நிச்சயமா யுதுகலுல் மலக்கு அலல், அதாவது ஒரு மலக்கு நுழைக்கப்படுவார். ஒரு மலக்கு நுழைக்கப்படுவார். எப்பன்னு சொன்னா, பாதமா தஸ்தகிரு ஃபிர் ரஹமி 40 யௌமா, அதாவது 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கும்போது அந்த இந்திரிய துளியில் கொஞ்சம் மாறுதல் வரும்போதே அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பிடுவான், உள்ள அனுப்பிடுவான். அன்பு தாய்மார்களே, தாயின் கருவறைக்குள் ஒரு மலக்கு இருக்கிறாங்க, ஒரு மலக்கு இருக்கிறாங்க. நம்ப முடியுதம்மா? உங்களுடைய, அதாவது எந்த தாய் குழந்தையை பெற்று அதாவது சுமந்து கொண்டிருக்கிறாளோ, கர்ப்பப்பையில கருவறையில குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாளோ, அந்த கருவறைக்குள் ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு மலக்கு உள்ள போறாங்க, தொப்புள் வழியாக உள்ள போயிட்டு என்ன செய்யறாங்க? இதை எப்படி வைக்கணும், கண்ணை எங்க வைக்கணும், யா அல்லாஹ் இந்த நாக்கை எப்படி வைக்கணும், என்ன கலர் கொடுக்க, தொண்டையை எப்படி படைக்க, கையினுடைய மடிப்பு எப்படி இருக்கணும், இடுப்பினுடைய மடிப்பு எப்படி இருக்கணும், யாரை எப்படி படைக்க, ஆண்
ஆணாகவா பெண்ணாகவா எல்லாத்தையும் இந்த மலக்கு கேட்கிறார். கேட்டது மட்டுமல்லாமல் அன்பு தாய்மார்களே, முழு உருவமாக ஆனதுக்கு பின்னாடி சொல்லப்படும் 3:40 முடிந்ததற்கு பின்னாடி நிச்சயமாக அந்த 3:40 முடிந்ததுக்கு பின்னாடி, அதாவது 4 மாதம் சொல்லுவாங்க, 3:40 4 மாதம் சொல்லுவாங்க, 4 மாதம் நிறைந்ததற்கு பிறகு கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ரூஹ் கொடுக்கப்படும், ரூஹ் ஊதப்படும். இன்னும் ஹதீஸ்ல வருகிறது, முன்கூட்டியே ரூஹ் தயாராயிடும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை ஊத சொல்லும் போது, ரூஹை கொடுக்க சொல்லும் போது அந்த மலக்கு கேட்பாங்களா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நல்லவளா கெட்டவளா, இவளை நான், அதாவது ஆணாக இருந்தால் ஆணுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை போட்டு கேட்பாங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் பெண்ணுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை போட்டு கேட்பாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், எனக்கு ஆம்பளை பிள்ளை, எனக்கு பொம்பளை பிள்ளை என்பதாக. ஆனால் அல்லாஹ் சொல்வான், யுஸவ்விருக்கும் கைஃப யஷா, அவன் நாடிய விதத்தில் உங்களை உருவம் கொடுக்குகிறான், உங்களை படைக்குகிறான். ஆனாக ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், கர்ப்ப அறைகளில் உங்களை உருவம் கொடுத்து படைக்கிறான் அல்லாஹ். கைஃப யஷா, நிச்சயமாக அவன் நாடிய விதத்தில் நிச்சயமாக அவன் நாடிய உருவத்தில் உங்களை ஒன்று சேர்க்குகிறான், நாடிய உறுப்புகளை கொடுத்து உங்களை என்ன செய்கிறான், உங்களுக்கு உருவம் கொடுக்குகிறான். அப்ப உருவம் கொடுப்பது அல்லாஹ், கலர் கொடுப்பது அல்லாஹ், எல்லா உருவத்தையும் கொடுத்து முழுமை பெற வைக்குகிறான். அன்பு தாய்மார்களே, அந்த நேரத்தில் அந்த மலக்கு அங்க இருந்துகிட்டு கேட்பாங்க, மலக்கு ஒவ்வொன்றாக சரி பண்ணிக்கிட்டு கேட்பாங்க. அல்லாஹ் நாடினால் குன் ஃபயகுன், ஆகும் சொன்ன ஆகிடும். ஆனாலும் கூட ஒரு மலக்கை வைத்து அல்லாஹ் வேலை வாங்குகிறான். கருவறைக்குள் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றா கேட்கிறாங்க, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் எத்தனை நாள், எவ்வளவு நாள் வாழ்வான், இவனுடைய மரணம் எப்ப, இவனுடைய பிறப்பு எப்ப, இவனுடைய மரணம் எப்ப, இவன் எவ்வளவு ரிஸ்கை சம்பாதிப்பான், எவ்வளவு சாப்பிடுவான், இவன் அதாவது ஷஹீதா ஷகியா எல்லாம் அங்கே முடிவு செய்யப்படுகிறது. நற்பாக்கியவானா அல்லது கெட்ட பாக்கியமுடையவனா, இதெல்லாம் அங்கே முடிவு செய்யப்படுகிறது. எங்க வச்சுமா முடிவு செய்யப்படுது? தாயினுடைய கருவறையில் உருவான அந்த நேரத்தில் அல்லாஹ் முடிவு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் பெற்று வந்துட்டோம். அன்பு தாய்மார்களே, இனி தாய்மார்களாகி நீங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்தால் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பே என் வயிற்றில் ஒரு குழந்தையை நீ உருவாக்கி இருக்கிறாய், இந்த குழந்தையை நல்ல குழந்தையாக நீ உருவாக்கு. அப்ப தாயின் கருவறையில் குழந்தை உருவானதிலிருந்து குழந்தை நின்றுச்சு, குழந்தை நின்றதுக்கு பின்னாடி நிச்சயமாக குழந்தை உள்ள உருவாகிறதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லுவோம், எனக்கு குழந்தை தங்கிருச்சு என்று எல்லார்ட்டையும் சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட சொல்லணும், ரப்பே நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியல, நான் எதிர்பார்க்கல, நிச்சயமாக இதுக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது ரப்பே, எனக்கு நீ அழகான குழந்தை என் வயிற்றில் உருவாக்குகிறாய். நிச்சயமாக இந்த உருவான நாளிலிருந்து அல்லாஹ்ட்ட சொல்லணும், இந்த குழந்தை என் வயிற்றில் உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்கணும் ரப்பே, உனக்கு பிடிச்ச குழந்தையாக இருக்கணும், நீ விரும்புகின்ற குழந்தையாக இருக்கணும். உனக்கு பிடிச்ச குழந்தை, நீ விரும்புகின்ற குழந்தை, அது எல்லோருக்கும் பிடிக்கும், தாய்க்கு பிடிக்கும், தந்தைக்கு பிடிக்கும். அல்லாஹ் வெறுக்கிறான் என்றால் தாய் வெறுப்பாள், அல்லாஹ் வெறுக்கிறான் என்றால் தந்தை வெறுப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெறுப்பில், அதாவது ஒவ்வொருத்தருடைய வெறுப்பும் இருக்குகிறது, ஒவ்வொருத்தருடைய வெறுப்பும் வெளிப்படும். அன்பு தாய்மார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பே உனக்கு பிடித்தமான குழந்தையாக, சாலிஹான குழந்தையாக, உன்னை நினைத்து வாழக்கூடிய குழந்தையாக, கலிமா சொல்லி ஈமானின்படி வாழக்கூடிய குழந்தையாக, இஸ்லாமிய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய குழந்தையாக நிச்சயமாக ரப்பே நீ ஆக்கிவை என்று அந்த குழந்தை உருவான நாளிலிருந்து என்னைக்கு தங்கிருச்சுன்னு தெரியுதோ அன்னையிலிருந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ என்ன செய்யணுமா, துவா என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்போ சொல்லுவாங்க, நமக்கு பெருமானார் சொல்றாங்க, மலக்கு உள்ளே செல்கிறார், அந்த மலக்கு என்ன செய்கிறார், அந்த குழந்தையை கண்காணிக்கிறார். அந்த குழந்தை 7:40 கிட்டத்தட்ட 10 மாதம். எத்தனை வாரங்கள்மா 42 வாரங்கள். இந்த 42 வாரங்கள் நிச்சயமாக 40 எடுத்துக்கிட்டால் 7:40 மாதங்கள் எடுத்துக்கிட்டால் 10 மாதங்கள். இத்தனை நாட்கள் அந்த தாயினுடைய கருவறைக்குள்ள அந்த மலக்கு இருக்கிறாங்க. என்னைக்கு அந்த குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு தான் அந்த மலக்கு வெளியில் வர்றாங்க. மவுத் வரைக்கும் அந்த மலக்கு நம்மளோடய இருப்பாங்க. அந்த மலக்குக்கு பேர் தான் ஹஃபலா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஒரு மலக்கு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அந்த மலக்குக்கு பேர் என்னம்மா, ஹஃபலா, பாதுகாக்கும் பொறுப்பு பெற்ற மலக்கு. நம்மளை பாதுகாப்பதற்காக அந்த மலக்கு இருக்கிறார். எப்போ பிறக்குகிறோமோ பிறந்த உடனே இன்னொருத்த வந்து ஒட்டிக்கிறான். அவன் யாருமா,
ஷைத்தான். ஷைத்தான் அவன் வந்து ஒட்டிக்கிறான். சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தை பிறந்த உடனே மலக்கும் அந்த குழந்தையை தீண்டுவார், கிள்ளி வைப்பார், லேசாக கிள்ளுவாங்க, அப்படி தட்டி கொடுக்கறது மாதிரி அந்த குழந்தையை கொஞ்சுறதுக்காக வேண்டி. தாயினுடைய கொஞ்சுதலுக்கும் சில பிடிக்காதவருடைய கொஞ்சுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாய் கொஞ்சும் போது கிள்ளுவாள், ஆனால் வலிக்காது. ஆனால் பிடிக்காதவங்க கொஞ்சம் போது கிள்ளுவாங்க, ஆனால் சரியான வலி வலிக்கும், கண்ணமெல்லாம் சிவந்து போகும். பார்த்துருக்கீங்களாம்மா? கண்டிப்பாக. வெறுப்பில் கிள்ளுவதும் பிரியத்தில் கிள்ளுவதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மலக்குமார்கள் பிரியத்தில் கிள்ளுவாங்க அந்த குழந்தையை. பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, அது வலிக்காது. ஆனால் ஷைத்தான் கிள்ளுவான். எப்படிமா? வெறுப்பில். பிறந்து தொலைஞ்சிட்டியா, நீ அல்லாவை நினைக்க போறியா, உன்னை நான் அல்லாவை நினைக்க விடுவானா? கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், நீ அழு என்பதாக சொல்லி ஷைத்தான் தொடையில் கிள்ளுவான். அந்த குழந்தை வீர் வீரென்று அழுகும், வீரென்று அழுகும். அன்பு தாய்மார்களே, இன்னொரு பக்கம் அழுகை என்பது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தின் அடையாளம். அழுகணும், குழந்தை அழுகணும், அது சத்தம் வரணும். நிச்சயமாக எந்த அளவுக்கு வீரியமா அழுகுதோ, சத்தம் அழுகுதோ, அந்த அளவுக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அது வேற விஷயம். ஆனால் அந்த குழந்தைக்கு அழுவதற்குரிய ஒரு காரணங்களில் ஒன்று, மலக்கும் கிள்ளுவாங்க, அந்த ஷைத்தானும் கிள்ளுவான். மலக்குனுடைய கிள்ளுதல் கொஞ்சுதல் மாதிரி இருக்கும், ஷைத்தானுடைய கிள்ளுதல் தீண்டுதல் மாதிரி இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக ஷைத்தான் தீண்டாத சில படைப்புகள் இருக்கிறாங்க. ஷைத்தான் தீண்டாதவங்க யாருமா? மரியம் அம்மா. மரியம் அம்மாவுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களையும் ஷைத்தான் தீண்டுனானா? அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என்னையும் தான். ஆனால் ஷைத்தான் என் விஷயத்தில் கொஞ்சம் அமைதி பெற்று விட்டான், வழிபட்டு விட்டான். அவன் எனக்கு தீங்குதல் செய்யலை, தீண்டலை அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக எனவே தான் சொல்லுவாங்க, ஷரியத் சொல்லிக் கொடுக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் ஒரு துஆ ஒன்று இருக்கிறது. அந்த துஆ ஓதிக்கிறணும். அல்லாஹும்ம ஜன்னிபின் ஷைத்தான, நிச்சயமாக அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் எங்களை பாதுகாத்து ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாத்து என்று நம்ம துஆ செய்துட்டு என்ன செய்யணும்? கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அதன் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும், சாலிகான குழந்தையாக இருக்கும் என்பதாக நமக்கு பாடங்கள் கற்றுத் தருவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, இப்படி அந்த குழந்தை உள்ளுக்குள்ள உருவாகி அந்த குழந்தை பெறுகிறது. நிச்சயமாக நபி அல்லாஹ் சொல்வான், ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா. அந்த தாயிட்ட இறக்கப்படணும். குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த தாய், பெண் பிள்ளைகள் பாவப்பட்டவர்கள், பெண் பிள்ளைகள் பரிதாபப்படக்கூடியவர்கள், பெண் பிள்ளைகள் இறக்கப்பட வேண்டியவர்கள். நிச்சயமாக ஏன்னு சொன்னா அல்லாஹ் பெண் பிள்ளைகளுடைய விஷயங்களை ரொம்ப இறக்க குணத்தோடு சொல்லி காட்டுவான். இங்க பாருங்க, அந்த தாய், அந்த பெண் குழந்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பெண் குழந்தையை துன்புறுத்தாதீங்க, வார்த்தையால் துன்புறுத்தாதீங்க, செயலால் துன்புறுத்தாதீங்க, பொம்பளை பிள்ளைக்கு சிரமங்கள் தராதீங்க, மன கஷ்டத்தை உருவாக்காதீங்க, நல்ல பாதுகாத்துக்கங்க. ஏன் தெரியுமா? உன்னை சுமக்கும் போது அல்லது உன் மூலமா உன் குழந்தையை சுமக்கும் போது கண்டிப்பாக அந்த குழந்தையை சுமப்பதும், அந்த குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த நாட்கள் எவ்வளவு நாள் தெரியுமா? ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா. நிச்சயமாக குழந்தையை பெற்றெடுப்பதும், குழந்தையை சுமப்பதும், பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி பாலூட்டி சீராட்டி அந்த குழந்தையை மடியில் போட்டு பாதுகாத்து வளர்க்கக்கூடிய மாதங்கள் இருக்கிறது 30 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனை மாதங்கள்மா? 30 மாதங்கள். எப்படி 30 மாதங்கள்? 10 மாதம் சுமக்கிறீங்க, அடுத்து 20 மாதங்கள், 24 மாதம் வரும். ஆனால் 30 மாதங்கள் நல்லா சொல்றான். அதாவது பிறையினுடைய கணக்குப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 30 மாதங்கள் என்பது ஏறத்தாழ கொஞ்சம் கூட குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். 30 மாதங்கள். நிச்சயமாக ஏன்னா சில பிள்ளைங்க 6 மாசத்துல பிறப்பாங்க, சில பிள்ளைங்க 7 மாசத்துல பிறப்பாங்க, சில பிள்ளைங்க 8 மாசத்துல பிறப்பாங்க, சில பிள்ளைங்க கரெக்டாக 9வது மாசத்துல பிறப்பாங்க, இன்னும் சில பிள்ளைங்க 9 மாதத்தை பூர்த்தி பண்ணி 10வது மாதத்தில் பிறப்பாங்க. இப்படி என்ன செய்வாங்கம்மா? சில பிள்ளைகள் மாதங்களுடைய வேறுபாடு இருக்கு, பிறக்கக்கூடிய மாதங்களுடைய வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடுகளை எல்லாம் சரியா கணக்கிடணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் 30 மாதங்கள். 6 மாதம் வச்சுக்கிட்டாலே 30 மாதங்கள். நிச்சயமாக அந்த குழந்தை என்ன செய்கிறது? அந்த குழந்தையை அந்த தாய் சுமக்குகிறாள். வயிற்றில் 10 மாதம் சுமக்குகிறாள், மடியில் 20 மாதம் சுமக்குகிறாள் தாய். நம்மளே எல்லாம் நம் தாய் 30 மாதம் சுமந்திருக்கிறாங்க, வயிற்றில் 10 மாதம் சுமந்திருக்கிறாங்க, மடியில் 20 மாதம் சுமந்திருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே தாயை பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் நல்லா சொல்வான். அந்த பெண் குழந்தையை பற்றி பரிதாபப்படுங்க, அந்த பெண் குழந்தையை வார்த்தையால் நோகடிக்காதீங்க, அந்த பெண் பிள்ளைகிட்ட சண்டை போடாதீங்க, அந்த பெண் குழந்தைகளை நோவினப்படுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தையை வயிற்றில் உருவாக்கியதற்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தையிட்டிருந்து ஃப்ரீ ஆகுவதற்கு, அந்த குழந்தையிட்டிருந்து முழு சுதந்திரம் பெறுவதற்கு 30 மாதங்கள் ஆகிறது. 30
30 மாதமா அந்த தாய்க்கு தூக்கம் இல்லை. இரவெல்லாம் விழித்துக் கொள்வான், இரவெல்லாம் விழித்து கிடப்பாள். பகல் பூரா தூங்கணும்னு இந்த அம்மாவுக்கு வரும், ஆனால் பகலிலும் விழித்துக் கொள்வான். சில நேரம் அந்த பிள்ளை தூங்கினாலும் வீட்டு வேலைகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களை சுமக்கக்கூடியவள் தான் இந்த தாய், இந்த பெண் பிள்ளை என்பதை அல்லாஹ் இரக்க குணத்தோடு சொல்லி காட்டுவான். ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு ஸலாஸுன ஷஹ்ரா. ஒரு தாய், ஒரு பெண் குழந்தை அந்த கருவுல உருவாகி அந்த குழந்தை பிறந்து அந்த தாயிட்ட இருந்து பால்குடி மறந்து பிரிவதற்குள்ளே 30 மாதங்கள் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட 30 மாதங்களாக அல்லாஹ்வுக்காக சிரமத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தாயை இரக்க குணத்தோடு நடத்துங்க என்பதாக நிச்சயமாக அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு தாய்மார்களே, ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும். நிறைய குடும்பங்களில் பெண்ணினால் தான் பெண்ணுக்கு தொந்தரவு, பெண்ணினால் தான் பெண்ணுக்கு தொந்தரவு. பெண்களே, தாய்மார்களே, நிச்சயமாக உங்க வீட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகள், நீங்க பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள் நிச்சயமாக பெரிய பாக்கியசாலிகள். பெரும் அற்புதமான படைப்பு, நீங்க பெரும் அற்புதமான படைப்பு. நீங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்திருக்கிறீங்க ஒரு பிள்ளையை, நிச்சயமாக அவங்களும் 10 மாதம் சுமக்கிறாங்க. இப்படி பலவிதமான சிரமங்களை நீங்கள் மனதில் வைத்து அவர்கிட்ட நல்லாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கப்படுறான்னு தெரியுமா? இன்னல்லாஹ வலா அனில் முசாஃபிரி. நிச்சயமாக அல்லாஹ் பயணத்தில் போகக்கூடியவங்க 80 கிலோமீட்டர் 70-80 கிலோமீட்டர் நம்ம பயணம் போகிறோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாமா? 2 சலுகை கொடுக்குறான். ஒன்று நோம்ப விடலாம், பிறகு கலா செஞ்சுக்கலாம். 80 கிலோமீட்டர் போய் பயணம் போகிறோம். அந்த காலத்தில் பயணம் என்னம்மா? ஒட்டக பயணம். அதே மாதிரி நடந்து போவாங்க. 80 கிலோமீட்டர் நடைப்பயணமாக போகிறாங்க, ஒட்டகத்தில் போகிறாங்கன்னா இவங்க நோம்ப விடலாம். இன்றைக்கி நாம் திருச்சிக்கு போகிறோம், காரில் போகிறோம் அல்லது பஸ்ஸில் போகிறோம், நாம் நோம்ப விடலாமாம்மா? விடலாம், அனுமதி இருக்கிறது. ஆனாலும் கூட நமக்கு என்ன இல்லைம்மா, அந்த கஷ்டம் இல்லை, ஒட்டகத்தில் போகக்கூடிய கஷ்டம் இல்லை, அதே மாதிரி நடந்து போகக்கூடிய கஷ்டம் இல்லை. எனவே இந்த ரமலான் அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பஸ்ஸில் தான் போகிறோம், ஏசி பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், ஏசி காரில் போகிறோம் அல்லது பைக்கில் போகிறோம், நமக்கு சிரமம்லாம் இல்லை, நோன்பை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கிறது. 70-80 கிலோமீட்டர் போனால் நோன்பை விட்டுக்கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறது மார்க்கம். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது கஸ்ரி ஸலா, தொழுகையை கஸ்ரு செஞ்சுக்கலாம் நிச்சயமாக. அதாவது வபி ஷத்ரி ஸலா, தொழுகையினுடைய பாதியை குறைப்பது கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்டிப்பாக சலுகை கொடுக்குறான். யாருக்குமா? பயணத்தில் உள்ளவங்களுக்கு, பயணத்தில் போகக்கூடியவங்களுக்கு 2 சலுகை. ஒன்று நோன்பை விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம், அதாவது நோன்பு காலம் முடிஞ்ச பின்னாடி. ரெண்டாவது என்னம்மா? 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தை தொழுதுக்கலாம். 4 ரக்காத் தொழுகை எத்தனை ரக்காத்தை தொழுதுக்கலாமா? 2 ரக்காத்தை தொழுதுக்கலாம். இப்படி சலுகை கொடுக்குறான். அதே மாதிரி பெண்களில் வானில் ஹுபுலா வல் முர்தியா, அதாவது குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய், இவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சலுகை கொடுக்குறான். அஸ்ஸௌம், எதுக்கு மட்டுமா? நோன்புக்கு சலுகை கொடுக்குறான். குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இரத்தப்போக்கு இருக்கும். நுஃபஸா என்பதாக சொல்லுவாங்க, அதாவது நிஃபாஸ் என்பதாக சொல்லுவாங்க. அந்த இரத்தப்போக்கு உள்ள காலங்கள் வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன இல்லைம்மா? தொழுகையில் எத்தனை நாள் இருக்குதோ, எத்தனை நாள் நீடிக்குதோ, நிச்சயமாக இப்படிப்பட்ட அந்த இரத்தப்போக்கு உதிரப்போக்கு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு தொழுகையே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அல்லாஹ் அவ்வளவு இறக்கப்படுகிறான் இந்த பெண் பிள்ளைகள் மேல. குழந்தை உருவாயிடுச்சா, குழந்தையை நீங்க சுமக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறான்? உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான், நோன்பை விட்டுக்கறலாம். பிறகு நீங்க குழந்தை எல்லாம் வளர்ந்ததுக்கு பின்னாடி அல்லது நீங்க நல்லா வந்ததுக்கு பின்னாடி, குழந்தையை நல்லா பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கும் போது நீங்க கலா செஞ்சுக்கறலாம். எவ்வளவு பெரிய அனுமதின்னு பாருங்களேன். அப்போ உங்க மேல அல்லாஹ் இறக்கப்படுகிறான். அதே மாதிரி பாலூட்டும் பெண்கள், பால் குடிப்பாட்டும் பெண்கள், குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க, தாய்ப்பால் கொடுக்குறாங்க, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் நோன்பை விடணும், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஏமா? அந்த அம்மா நோன்பு வச்சுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பால் ஊறாது, பால் வராது, அப்ப குழந்தைக்கு பால் இருக்காது, குழந்தையுடைய பசி தீராது என்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் அல்லாஹ் ஒரு இரக்க குணத்தோட ஒரு வாய்ப்பு கொடுக்குகிறான். நீங்க நோன்பை விட்டுடுங்கம்மா, நீங்க பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி கலா செஞ்சுக்கோங்க. அன்பு தாய்மார்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். அப்ப என்னமா அர்த்தம்? அல்லாஹ்வே இறக்கப்படுகிறான் அந்த பிள்ளை மேல. உங்களுக்கு என்னன்னு கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாவே இறக்கப்படுறான். அப்புறம் ஏன் நீங்க அந்த பிள்ளை கொடுமைப்படுத்துறீங்க? அப்புறம் ஏன் அந்த பிள்ளைக்கு நீங்க சிரமம் கொடுக்குறீங்க? அப்புறம் ஏன் அந்த பிள்ளை மேல நீங்க பரிதாபம் இல்லாம நடந்துக்கிறீங்க என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா நமக்கெல்லாம் உணர்த்துகிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, பிள்ளைகளை சுமக்கக்கூடிய அந்த தாய், உங்க வீட்டுக்கு வந்த அந்த பிள்ளை, அந்த பெண் பிள்ளை, நிச்சயமாக நீங்க எப்படியோ அது போன்று அவங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்களை எல்லாம் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவங்க பலகீனத்துக்கு மேல பலகீனம். அல்லாஹ் சொல்வான், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். குழந்தை உருவான நாளிலிருந்து வஹனன், லைஃப்னு சொல்லல, லைஃப்னாலும் பலகீனம் தான், வஹனுனாலும் பலகீனம் தான். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, வஹனுன்னு சொன்னா உடல் உறுப்புகள் உடைவது போல் உள்ள பலகீனம், உடல் உறுப்புகள் உடைவது போல் இருக்கும், வயிறு வெடிப்பது போல் இருக்கும், சாப்பிட முடியாது, திணறடிக்கும், எப்போ பார்த்தால் மூச்சு திணறல் வருவது மாதிரி இருக்கும். ஏன்? கர்ப்பப்பைக்குள்ள குழந்தையினுடைய வளர்ச்சி கூட 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 வாமிட்டு வரும், வாந்தி வரும். வஹனன் அலா வஹனின். இப்படி பலகீனத்துக்கு மேல பலகீனத்தை சந்திக்கக்கூடியவள் தான் பெண். எனவே அந்த பெண்ணை நீங்க பாதுகாத்துக்குங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த ஆயத்தில் தெளிவா சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். உன் தாய் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில், உன்னை கருவில் சுமக்கக்கூடிய நேரத்தில், அந்த சுமக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, நீ உருவான நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த உடல் ரீதியான மாற்றம், ஹார்மோன்கள் ரீதியான மாற்றம், உணர்வுகள் ரீதியான மாற்றம். அன்பு தாய்மார்களே, குழந்தை உருவான பின்னாடி நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. நிச்சயமாக ருசிச்சு சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் பிடிக்காது, நல்ல வாசனை பிடிக்காது, வாமிட்டு வந்துடும், ஒமட்ட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் குழந்தை உருவானதுக்கு பின்னாடி நீங்க விரும்பினதை எல்லாம் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. விரும்பாததெல்லாம், புளிப்பு உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், புளிப்பை நீங்க விரும்புவீங்க. எதுவெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததோ அப்படி ஹார்மோன்கள் மாறுபட்டு விடும். அன்பு தாய்மார்களே, இப்ப அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறார். இப்படி உணர்வுகள் மாறி, அந்த உணர்வுகள் மாறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தாய் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது, பலகீனத்துக்கு மேல பலகீனம். இப்படி பலகீனத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த தாயை, அந்த பெண்ணை நீங்க போற்றி பாதுகாருங்க, துன்புறுத்தாதீங்க, அவங்களை நீங்க கண்ணியமா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க முழு ஆதரவு கொடுங்க. நிச்சயமாக சொல்லால், செயலால், அரவணைப்பால் அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க என்பதை அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவிடுகிறார். எனவே அன்பு தாய்மார்கள், பெருமானார் சொல்லுவாங்க, இன்ன இஹ்வானக்கும் ஹவுலக்கும், உங்களிடத்தில், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கட்டுப்பட்டு, உங்களுக்கு அடங்கி, மாமியாருக்கு அடங்கி இருக்கணும், மாமனாருக்கு அடங்கி இருக்கணும், புருஷனுக்கு அடங்கி இருக்கணும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரிகள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சகோதரன் சொல்லுவாங்க, வேலைக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க. ஹதீஸின் அர்த்தமாக சொல்லுவாங்க, ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களுக்கு அடங்கி போகக்கூடிய தன்மையை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே. உங்களுக்கு மனைவியாக வந்துட்டாங்க என்பதற்காக வேண்டி ஒரேடி செஞ்சிடாதீங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துறாதீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் கான தஹ்த யதைஹி, உங்க கண்ட்ரோலில் யார் இருக்கிறாங்களோ, உங்களுடைய மருமகள், உங்களுடைய மருமகன் யார் உங்களுடைய கண்ட்ரோலில் புதிதாக வந்திருக்கிறாங்களோ, நிச்சயமாக ஃபல்யுத்இமுஹு மிம்மா யகுல், வேண்டியவைகளை ஒன்று கொடுங்க, ஆசைப்பட்டதை உடுத்த கொடுங்க. ஃபல்யுல்பிசுஹு மிம்மா யல்பிஸ், உடுத்தக்கூடிய உடைகளில் இருந்து அவங்களை உடுத்த வைங்க. நிச்சயமாக வலா துகல்லிஃபூஹும், அவங்களுக்கு சிரமம் கொடுத்துறாதீங்க, மனசால் நோவினப்படுத்திடாதீங்க, உடலால் நோவின கொடுத்துடாதீங்க. சில பெண்களை நாம் பார்த்திருப்போம், குழந்தை உருவானதுக்கு பின்னாடி தன் பிள்ளைக்கு வேற, தன் மருமகளுக்கு வேற என்ற அடிப்படையில் தன் வீட்டுக்கு வந்த மருமகளை நிச்சயமாக அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், பலகீனத்தினால் முடியாம மயக்கம் வரும், தலை சுத்தும், பலகீனம் அதிகமாக இருக்கும், முடியாம உட்கார்ந்துருப்பா, வேலை செய்யாம உட்கார்ந்து இருக்கிறா புருஷன் சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்படி ஒவ்வொரு விதத்திலும் என்ன செய்யறதுமா, அவங்களுடைய மனசை நோகடிக்கிறது, அவங்களுடைய உடம்பை நோகடிக்கிறது, அவங்கள நிச்சயமாக எல்லா விதத்திலும் சங்கடப்படுத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா துகல்லிஃபூஹும், அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காதீங்க, மனதால் சங்கடத்தை கொடுக்காதீங்க, உடலால் சங்கடத்தை கொடுக்காதீங்க. உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழ் உள்ளவங்களை நீங்க அமானிதமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லா விதமான உரிமைகளும் கொடுங்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படி ஒரு வேலை சொல்றீங்களா, வீட்டை கூட்ட சொல்றீங்களா, அல்லது சமைக்க சொல்றீங்களா, சமையலில் நீங்களும் பங்கெடுத்துக்கங்க. வீடை கூட்டுவதில் நீங்களும் என்ன செய்யுங்க, பாதி கூட்டிட்டா வேணாம்மா, நீ வயிற்று பிள்ளைக்காரியா இருக்கிற, கொண்டம்மா நான் கூட்டுறேன், நீங்க வாங்கி கூட்டுங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அளவுக்கு மீறிய, சக்திக்கு மீறிய ஒரு வேலையை நீங்க கொடுக்குறீங்களா, என்ன செய்யுங்க, அந்த வேலையில் நீங்களும் பங்கெடுத்துங்க, நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். எனவே அன்பு தாய்மார்களே, இவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொல்லணும். நிச்சயமாக சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி உஹர்ரிஜு, நான் வருத்தப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சிரமமான விஷயத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ரப்பே. ஹக்கல் லைஃபைன், ரெண்டு பலகீனமானவர்கள் உரிமைகளை ஓட்ட ஒப்படைக்கிறேன் ரப்பே. யார் சொன்னதுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி, நிச்சயமாக நான் உஹர்ரிஜு, சில சிரம உணர்வுகளை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் ரப்பே. ஹக்கல் லைஃபைன், ரெண்டு பலகீனமானவர்களுடைய கடமைகளை. ஒன்றாவது அல் யத்தீம், தாயையும் தந்தையையும் அல்லது தந்தையை இழந்த யத்தீமானவர்களை, தந்தையை இழந்த யத்தீமான பிள்ளைகளை அல்லாஹ் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த பிள்ளைகளை நீ காப்பாற்று, அந்த பிள்ளைகளுக்குள்ள விஷயங்களை நீ பூர்த்தி பண்ணி கொடு. தந்தை இறந்து விட்டார், வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை, வழிகாட்டுவதற்கு ஒருத்தரும் இல்லை ரப்பே, நீ வழிகாட்டு, நீ பொறுப்படுத்திக்கோ. எத்தீமான குழந்தைகளுக்கு, எத்தீமான குடும்பத்தினருக்கு, தந்தை மௌத்தாயிட்டார், தந்தை மரணமானதுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தினருக்கு ரப்பே நீ கைவிட்டுடாத, அவங்களோட சிரமத்தில் நீ பங்கெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல. இரண்டாவதாக சொன்னாங்க, வல் மர்ஆ, ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய பெண், இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய பெண், பெண்ணு பிறந்துட்டாலே நீ இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடியவள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு தாய்மார் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி புருஷனை கைப்பிடித்து புருஷனுடைய கைக்கு அடங்கி புருஷனுடைய கண்ட்ரோலுக்குள் வாழ போகக்கூடிய நிச்சயமாக அந்த பெண்ணினுடைய சிரமத்தை, அந்த பெண்ணினுடைய உரிமைகளை, அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை ரப்பே உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், நீ பாதுகாத்துக்கோ. பெண் பிள்ளைகளுக்கு நீ பாதுகாப்பாக இரு, பெண் பிள்ளைகளுக்கு நீ பாதுகாவலனாக இரு என்று துவா செஞ்சாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தம்பி, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் ஒருத்தருக்கு நாம நோவினை கொடுத்தால், பெண் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் இருக்கிறீங்க. உங்களை உங்க வீட்டு ஆண்கள் நோவினைப்படுத்தினால் அல்லது உங்களை சார்ந்த பெண்களை நோவினைப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கோபம் அங்கே ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படுகிறது. ஏன் தெரியுமா? உங்க பாதுகாப்புல நான் இருக்கிறேன், என்னை யாராவது நோவினைப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அல்லது என் பாதுகாப்புல நீங்க இருக்கிறீங்க, நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒருத்தரை யாராவது வேறொருத்தர் வந்து சீண்டினால், வேறொருத்தர் வந்து துன்பம் கொடுத்தால் எவ்வளவு கோபம் வரும். என் கஸ்டடியில் இருக்கிறார், என் கண்ட்ரோலில் இருக்கிறார், என் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவரை உனக்கு நோவினைப்படுத்துவதற்கு என்ன உரிமை உண்டு கேட்போமா இல்லையா? அன்பு தாய்மார், இந்த கேள்வி அல்லாஹ் கேட்குகிறான், அல்லாஹ் கேட்பான். எனவே பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். அன்பு தாய்மார்களே, அதில் பெண் பிள்ளைகள் மாசமாயிட்டா, பெண் பிள்ளைகள் கருவில் குழந்தையை சுமக்க ஆரம்பித்து விட்டால், அந்த பெண் பிள்ளையை கட்டின கணவனும் அந்த பெண் பிள்ளை வாழக்கூடிய அந்த கணவனுடைய வீட்டினரும் அந்த பிள்ளை மேல இரக்கம் காட்ட வேண்டும், முழு இரக்கம் காட்ட வேண்டும். அந்த இரக்கத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாசம் இருக்கிறது. அன்பு தாய்மார்களே, எனவே அந்த பெண்ணினுடைய துன்பத்தில், அந்த பெண்ணினுடைய துன்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அத்தியமு ஹுபலாஅக்கும், உங்க வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளை மருமக அல்லது உங்க பிள்ளை உங்க மக, அதாவது ஹம்லாயிட்டால், அவங்க பிள்ளை கர்ப்பமாகிட்டால், ஒரு குழந்தையை செஞ்சிட்டால், கணவனின் மூலமாக ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தைக்கு என்ன செய்யுங்க? சஃபர்ஜல், நல்ல மாதுளம் பழத்தை, நாட்டு மாதுளம் பழம் சொல்லுவாங்க. அன்பு சஃபர்ஜல் சொன்னா நல்ல பழுத்த, நல்ல நல்ல ருசியான சுவையான தரமான மாதுளம் பழத்தை, ரும்மாண்டாலும் மாதுளம் பழம் தான் சஃபர்ஜல், அதாவது நல்ல மாதுளம் பழத்தை என்ன செய்யுங்க? அந்த குழந்தைக்கு அந்த நீர் சத்துள்ள பழங்களை அந்த அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உண்ண கொடுங்க. ஃபைன்னஹு யுஹ்சினு அக்லாக அவுலாதிக்கும், நீர் சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது, நீர் சத்துள்ள உணவுகளை அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண் சாப்பிடுவது கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல குணமாக ஆரோக்கியமாக பிறப்பதற்கு வழிவகுக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. என்ன ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒரு குழந்தை உருவான ஒரு பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண் உங்க மருமகளாக இருக்கலாம், உங்க மகளாக இருக்கலாம், உங்க வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா கண்டுக்காம விட்டுறாதீங்க. அவங்களுக்கு வேண்டிய உணவு நிச்சயமாக நீர் சத்துள்ள, தண்ணீர் ஆகாரம் உள்ள அப்படிப்பட்ட ஒரு பழங்களை குழந்தைக்கு, அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க? கொடுத்து அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய தாயினுடைய உடலை பராமரிங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அத்தியமு நிசாக்கும், அதாவது உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உண்ண கொடுங்க. எப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் என்றால் குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க உண்ண கொடுங்க. அவர் ரோத்தப, கனிந்த பேரிச்சம்பழத்தை,
தோல், அதாவது தோல் தனியாகவும் பழம் தனியாகவும் வரக்கூடிய பேரிச்சம்பழம் அல்ல. தோலும் பழமும் நல்ல கனிந்து போய் நல்ல பழமாக இருக்கக்கூடிய தரமான பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட கொடுங்க. ஃபெல்லம் எக்குன் ரத்தபுன், தரமான பழம் கிடைக்கலையா ஃபத்தமர், கிடைக்கிற பேரிச்சம்பழத்தை கொடுங்க, கிடைக்கிற பேரிச்சம்பழத்தை கொடுங்க. ஏன் தெரியுமா? வலைச மின ஷஜரி அக்ரம் அலல்லாஹ் மின் ஷஜரத்தின் நஸலத் தஹ்தஹா மரியம். நிச்சயமாக அதாவது அல்லாஹ் இறக்கி வச்ச மரங்கள்லேயே ரொம்ப கண்ணியமான மரம் மரியம் அம்மாவை தங்க வைத்தானே அல்லாஹ், அந்த மரம் தான். அது என்ன மரமா? மரியம் அம்மாவை அல்லாஹ் தங்க வச்ச மரம் எந்த மரமா? பேரிச்ச மரம். பேரிச்ச மரம் அது காய்ந்த மரம், ஆனாலும் கூட பழுத்த பழங்களை அந்த மரத்திலிருந்து அல்லாஹ் கொட்ட வைத்தான். அந்த மரத்தை குலுக்குவாங்க, பழுத்த பேரிச்ச மரங்கள் கொட்டும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கருவறையில் இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கருவில் இருந்தாங்க. கருவுல குழந்தை உருவான போது மரியம் அம்மாவுக்கு அல்லாஹ் கொடுத்த உணவு, அல்லாஹ் சாப்பிட கொடுத்த உணவு. ஏன்னு சொன்னா ஊர் மக்கள் யாரும் சாப்பிட கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்து அவங்களே ஒதுக்கி வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. இப்படி மரத்துக்கு கீழே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கும் போது அல்லாஹ் ஒதுங்க சொன்ன இடம் பேரிச்ச மரம். அது காஞ்சு போன மரம், பட்டு போன மரம், இலைகள் எல்லாம் பச்சை பசேர்னு இல்லை, ஒண்ணுமே இல்லாத மரத்திலிருந்து அல்லாஹ் பழுத்த பழங்களை பேரிச்சம்பழங்களை அல்லாஹ் உணவாக கொடுத்தான். அல்லாஹ் உணவாக கொடுத்தான். எனவே கர்ப்பத்தில் குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பேரிச்சம்பழம் நிறைய எடுத்துக்கணும். எனக்கு பேரிச்சம்பழம் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா பேரிச்சம்பழம் நம்ம விரும்பினாலும் விரும்பலாட்டியும் டெய்லி ஒரு 2 அல்லது 3 சுகர் அதிகமானு பயப்பட வேணாம். பேரிச்சம்பழத்தில் சுகர் கிடையாது. பேரிச்சம்பழத்தில் சுகர் இல்லை, மனிதன் தயாரிக்கக்கூடிய சுகரில் தான், சர்க்கரையில் தான், மனிதன் தயாரிக்கக்கூடிய ஜீனியில் தான் சுகர் இருக்கிறது. ஏன் சொன்னால் கெமிக்கல் இருக்கிறது. அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ள உள்ள எல்லா விதமான சத்துக்களையும் அழித்து அது சுகரை உருவாக்கி விடுகிறது. நிச்சயமாக அன்பு தாய்மார், பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே இனிப்பை கொடுத்தது யார்? அல்லாஹ். கண்டிப்பாக அது சுகரை உருவாக்காது. அப்ப பேரிச்சம்பழத்தை நிச்சயமாக நமது பெண் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளை சுமக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக மேலும் ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுகிறார். அன்பு தாய்மார், அத்தியமு நிசாக்கும் ஃபீ நிஃபாஸிஹின்ன, குழந்தையை சுமக்கக்கூடிய நேரத்திலும் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகும் உதிரப்போக்குள்ள இந்த நாள்களிலே, இரத்தப்போக்குள்ள இந்த நாள்களிலே என்ன செய்யுங்க? உங்க பெண் குழந்தைகளுக்கு பேரிச்சம்பழங்களை சாப்பிட கொடுங்க. ஏன்னு சொன்னா ஃபைன்னஹு மின் மன் கான தாமுஹா ஃபீ நிஃபாஸிஹா தமர், யார் அந்த காலத்தில் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்களோ ஹரஜ வலதுஹா ஹலீமா, கண்டிப்பாக குழந்தை உருவான நேரத்தில் தாய் சாப்பிடும்போது அந்த குழந்தை புஷ்டி நிறைந்ததாக, எல்லா விதத்திலும் சத்து நிறைந்ததாக, அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததாக பிறக்கும். ஹலீமன், அதோடு மட்டுமல்லாமல் சகிப்புத்தன்மை நிறைந்ததாக. பேரிச்சம்பழம் தாய் சாப்பிட்டா சகிப்புத்தன்மையை அல்லாஹ் அந்த குழந்தைக்கு தருகிறான். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக அல்லாஹ் அந்த குழந்தையை பிறக்க வைப்பான். ஃபைன்னஹு கான தாமு மரியம் ஹீன வலதத் ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சுமக்கும் போது மரியம் அம்மாவுடைய உணவு பேரிச்சம்பழமாக இருந்தது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சகிப்புத்தன்மை நிறைந்தவங்களாக இருந்தாங்க என்று சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, உதிரப்போக்குள்ள காலங்கள்லையும் இந்த பேரிச்சம்பழத்தை கொடுங்க. ஏன்னு சொன்னா அது பலகீனத்தை போக்கும், உடல் பலகீனத்தை போக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதாக சொல்லுவாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, எனவே அதாவது குழந்தை உருவான அந்த பெண்களை நம்ம பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு மனதால் நம்ம உடலால் எந்த ரூபத்திலும் சிரமங்கள் கொடுக்காமல் நாம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஆயத்து ஹதீஸ்களின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ குழந்தை 10 மாதம் சுமந்துட்டாங்க, அல்லது எத்தனை நாள் எப்போ பிறக்கணும்னு நல்லா நாடுறானோ அப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சு. இப்போ பிறக்கும்போது குழந்தையை சுமக்கும் போதும் துவா செய்யணும். குழந்தை வலி வந்துருச்சு, குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அந்த பனிக்கூடம் உடைந்து நிச்சயமாக குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் சரியான வலி, சரியான துடிப்பு, அந்த சரியான வலி அந்த நேரத்திலும் துவா செய்ய வேண்டும். என்ன செய்யணுமா? அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அல்லாஹும்ம யஸ்ஸிர், அல்லாஹும்ம யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், அல்லாஹ் எனக்கு லேசாக்கி வை, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துடாத. அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுமா? அந்த நேரத்தில் பலவிதமான வார்த்தைகளை கோபத்தில் நீங்கள் சொல்லுவீங்க. பக்கத்தில் யார் இருந்தாலும் அடிப்பீங்க. தாய் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அடிக்கணும் போல இருக்கும். குறிப்பாக கணவன் பக்கத்தில் இருந்தால் அப்படி அடிக்கணும் போல இருக்கும். அன்பு தாய்மார்களே, அந்த நேரத்தில் அந்த கோபம் வரக்கூடிய அந்த நேரத்தில், டென்ஷன் அதிகமாகக்கூடிய அந்த நேரத்தில், இரத்த ஓட்டமெல்லாம் அதிகமாக உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன துவா நீங்கள் செய்கிறீங்களோ அந்த துவாவை அல்லாஹ் அப்படி ஏற்றுக்குருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பான தாய்மார்களே, அந்த குழந்தை உருவாகி குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலும் அந்த தாய் அல்லாஹ்வை நினைச்சு துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? நிச்சயமா துவா செய்கிற நேரமா அது
அப்படிப்பட்ட நேரமாக அது அவ்வளவு வழியில் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்படி துவா செய்ய முடியும்? ஆனாலும் என் தாய் அந்த நேரத்தில் அல்லாஹ் லேசாக்கி வை, அல்லாஹ் எனக்கு லேசாக்கி வை, அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்திடாத, என் குழந்தை லேசாக வெளியில் வரணும் என்பதாக சொல்லி அல்லாஹ் அந்த நேரத்தில் துவா செஞ்சா அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவன் ஒப்புக்கொள்கிறான் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அடுத்து குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி சில ஒழுக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனே என்ன செய்யணுமா? பிறந்த உடனே என்ன பண்ணணுமா? அங்கே யாராவது நல்லோர்கள், இமாம்கள், யாராவது நல்லடியார்கள் அல்லது மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், நிச்சயமாக நல்லடியார்கள் அங்கே இருந்தால் உடனே பாங்கு சொல்லி காதில் ஊதணும். வலது காதில் பாங்கும், இடது காதில் இகாமத்தும். யாருமே இல்லை, தனியாக ஒரு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறோம், அந்த நேரத்தில் யாரையும் போய் கூப்பிட முடியாது. பெண்களே, தாய்மார்களே, உங்களுக்கு பாங்குனுடைய வார்த்தைகள் தெரிந்தால் நீங்கள் சொல்லி காதில் ஊதலாம். ஏன் தெரியுமா? பிறந்த உடனே உங்கள் கைக்கு குழந்தை வந்ததும் அந்த காதில் முதல் வார்த்தை அல்லாஹ்ங்கிற வார்த்தை படணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அது ஆண் இருந்தால் ஆண் சொல்லணும், ஆண் அங்கே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ பாங்க சொல்ல நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், பாங்குனுடைய வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இகாமத்துடைய வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ வலது காதில் பாங்கும், இடது காதில் இகாமத்து சொல்லி என்ன செய்யணுமா? நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், குழந்தை பிறந்த உடனே நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் நம்ம வலது காதில் பாங்கும், இடது காதில் என்னம்மா? இகாமத்து அதாவது சொல்லணும். ரெண்டாவது விஷயம் தஹ்னீக், பேரிச்சம்பழம், தேன் ஏதாவது அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணுமா? அந்த பேரிச்சம்பழம் இருந்தால் அது ஐயா இருக்கிறாங்க அல்லது அஜர்த்து இருக்கிறாங்க, மெண்டு சுவைத்து, அதாவது எச்சிலோடு எச்சிலாக கலந்து அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா எச்சிலில் நல்லா கலரும்படி நல்ல மெண்டு என்ன செய்யணுமா? அதை எடுத்து பிள்ளைகளுடைய வாயில் வைக்கணும். யாராவது நல்லடியார்கள் இருந்தால். அப்படி இல்லை, யாரும் இல்லை அப்படின்னா தேன் என்ன செய்யலாம்? நீங்களே தொட்டு வைக்கலாம். அல்லது இருக்கக்கூடிய ஆண்களை, தேன் பிரச்சனையே இல்லை, அது விரலில் தான் தொட்டு வைப்போம். இப்போ என்ன செய்யணும்? தஹ்னீக் என்ன செய்யணுமா? தேன் தொட்டு வைப்பது இது சுன்னத்தான ஒரு காரியம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், தேன் தொட்டு வச்சுட்டோம். இப்போ என்னாச்சுமா? குழந்தை நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ குழந்தை நம்ம கைக்கு வந்த பின்னாடி ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் அல்லது ஒரு 5 நாள் கழித்து அல்லது ஒரு 7 நாள் கழித்து, 7 நாளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடும். அந்த 7 நாள் கழித்து என்ன செய்யணுமா? ஹல்குர் ராசி, நிச்சயமாக ஹல்குர் ராசி, தலைமுடியை நம்ம மொட்டடிக்கணும். 7வது நாள்லேயே மொட்டடிக்கணும். சில பிள்ளைகளுக்கு அந்த தலை கொஞ்சம் மிருதுவாக இருக்கும், தொலைன்னு இருக்கும் தோல். அப்போ ஒன்றும் அந்த தலை மூடாமல் தோல் பகுதி ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம கத்திப்பட்டா ஏதாவது காயம் முற்றும், அதாவது அபாயத்தை உருவாக்கிடும் என்ற பயம் இருந்தால் 40 நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாமா? தாமதிக்கலாம். அன்பு தாய்மார்களே, 40 நாளைக்கு பின்னாடியும் என்ன செய்யக்கூடாதுமா? நம்ம பிற்படுத்தக்கூடாது. சில பிள்ளைகளுடைய முடியை என்ன செய்வீங்க? மொட்டை அடிக்காமல் வருஷக்கணக்காக நம்ம வச்சுருப்போம். அங்கே நேர்ந்திருக்கிறோம், இங்கே நேர்ந்திருக்கிறோம் என்ப முடியை இங்கே எடுக்கிறோம், அங்கே எடுக்கிற நேரக்கூடாது. அது நேர்ச்சை கிடையாது, அது நேர்ச்சி கூடவும் செய்யாது. அன்பு தாய்மார்களே, எனவே அந்த முடி, குழந்தை பிறந்த முடிய 7 நாளில் என்ன செஞ்சணுமா? பிறந்த உடனே என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணுங்கிறதா ஷரியத். நமக்கு 7வது நாள் அனுமதிக்கப்படுகிறது. அப்படி 7வது நாள் அதாவது எடுப்பதற்கு முடியலை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ண குழந்தைகளை கொஞ்சம் தாமதப்படுத்த. உண்மையாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது உடல் கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். அப்போ டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் உடம்பு ரீதியான ஒரு பலகீனம் இருக்கும். அந்த பலகீனமான குழந்தைகளை நீங்கள் மொட்டை அடிக்கிறது கூடுமா கூடாதா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டுங்க. தாராளமாக எடுக்கலாம்னு என்ன செய்யலாமா? எடுக்கலாம். 7 நாளுங்கிறது டைம். ஆப்ரேஷன் பண்ணி பிறந்தாலும் சரி அல்லது நல்ல முறையில் பிறந்தாலும் சரி 7 நாளுங்கிறது டைம். 40 நாளுங்கிறது நமக்கு அதிகபட்சமான நாள். இப்படிப்பட்ட அந்த மொட்டை அடிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்கிறோம். மொட்டை அடித்ததுக்கு பின்னாடி மூணாவது என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும். 4வது விஷயமா, மொட்டை அடித்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தையினுடைய முடியை நிறுக்கணும். அந்த குழந்தையின் முடியை என்ன செய்யணுமா? நிறுக்கணும். நிறுத்து எத்தனை கிராம் இருக்குதோ அத்தனை கிராம் வெள்ளி என்ன விலைன்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக 10 கிராம் வைங்களேன், அந்த முடி ஒரு 10 கிராம் இருந்துச்சு. அந்த 10 கிராம் வெள்ளியினுடைய விலை என்னவோ, உதாரணமாக 60 ரூபா அப்படின்னு சொன்னால் 600 ரூபா 10, அதாவது 60 ரூபாங்கிறது அப்போ. இப்போ 90 ரூபா 105 ரூபா இப்படி விற்கிது. இப்போ 90 ரூபான்னு வைங்களேன், 900 ரூபா. 10 கிராம் முடியினுடைய, அதாவது 10 கிராம் வெள்ளியினுடைய விலை 900 ரூபா. அந்த 900 ரூபாயை முடிக்கு பகரமாக கொடுக்கும்போது நியத்து வைக்கணும், யா அல்லாஹ் என் பேர குழந்தையினுடைய அல்லது பேர பிள்ளையினுடைய அல்லது என் மகளுடைய என் மகனுடைய யார் கொடுக்குறோமோ அவங்க அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி இந்த குழந்தையின் சார்பாக அந்த குழந்தையினுடைய முடியினுடைய எடை அளவுக்கு யா அல்லாஹ் இந்த காசை நான் என்ன செய்கிறேன்? தர்மமாக கொடுக்குறேன் அப்படி நியத்து வச்சு என்ன செஞ்சிடணுமா? தர்மமாக கொடுக்கணும். எத்தனாவதுமா?
4வது. 1வது என்னம்மா? பாங்கி காமத்து சொல்லணும். 2வது என்னம்மா? தஹனி தேன் தொட்டு வைக்கணும். 3வது என்னம்மா? தலைமுடியை எடுக்கணும், தலைமுடியை இறக்கணும். 4வது அந்த குழந்தையினுடைய தலைமுடிக்கு பகரமாக எத்தனை கிராம் இருந்துச்சோ அத்தனை கிராம் வெள்ளி என்ன விலையோ அதை நம்ம சதக்கா செய்யணும், தர்மமாக கொடுத்துடணும். 5வது இஹ்சானு தஸ்மியத்தி, நல்ல பேர் வைக்கணும். பேர் வைக்கிறதுக்கு நல்ல நாள் கெட்ட நாள்லாம் பார்க்கக்கூடாது, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கக்கூடாது. எப்போ பிறந்துருச்சோ பிறந்த உடனே முதல்ல நம்ம பேர் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அன்பு தாய்மார்களே, நம்ம ஒரு நல்ல பேராக கூப்பிட்டுடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் படி சொல்லுவாங்க, ஃபயுஹ்சின் இஸ்மஹு, நல்ல பேர் வைங்க. அந்த பேரை கூப்பிட்டால் பொருள் மாறக்கூடாது, பொருள் மாறக்கூடாது. டீசெண்டான பேர், ஊரில் இல்லாத பேர், நல்ல புது பேர், இப்படிப்பட்ட பேர் என்பதாக சொல்லி நெட்டில் நாம் பார்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அர்த்தமில்லாத பல பேர்கள் நெட்டில் போட்டிருக்கிறோம். சில யூதர்களும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய பேர் மாதிரியே வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த பேர்களுடைய அர்த்தம் மாறி இருக்கும், அர்த்தம் மாறி இருக்கும். அன்பு தாய்மார்களே, பாதி பேரை கூப்பிட்டாலும் அர்த்தம் மாறக்கூடாது, உச்சரிப்பு மாற்றி கூப்பிட்டாலும் பொருள் மாறக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பேராக தேர்ந்தெடுத்து இமாம்கிட்ட கேட்கணும், இமாம் இந்த பேர் வைக்கலாம்னு இருக்கிறேன், வைக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது இமாம் வேணான்னு சொன்னா விட்டுறணும், வைங்கன்னு சொன்னால் வச்சுக்கலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ பொருள் தெரிஞ்சு நல்ல பேராக இஹ்சானு தஸ்மியத்தி, நல்ல பேராக வைக்கணும். எத்தனாவதுமா? 5வது நல்ல பேர் வைக்கணும். 6வது அந்த குழந்தைக்கு 7வது நாளோ அல்லது 40வது நாளோ அக்கீக்கா கொடுக்கணும், அக்கீக்கா கொடுக்கணும். பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு, பொம்பளை பிள்ளைக்கு 1 ஆடு. அன்பு தாய்மார்களே, இப்படி என்ன செய்யணுமா? நிச்சயமாக அக்கீக்கா கொடுக்குறது சுன்னத். ஏன் இந்த 2 1? அது ஷரியத்துடைய சட்டப்படி ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அன்பு தாய்மார்களே, இப்படி என்ன செய்யணுமா? ஆம்பளை பிள்ளைக்கு 2 கடா 2 ஆடு வாங்கி என்ன செய்யணுமா? நம்ம அக்கீக்கா கொடுக்கணும். அக்கீக்காங்கிறது என்னமா? குர்பானி மாதிரி தான். ஆனால் நியத்து வச்சுக்கணும், அல்லாஹ் இந்த ஆட்டை என் பிள்ளையினுடைய அந்த பேரை சொல்லி இந்த பிள்ளைக்கு பகரமாக, இந்த பிள்ளையினுடைய முடிக்கு பகரமாக இந்த ஆட்டினுடைய முடியையும், இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கு பகரமாக இந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் உனக்காக நான் அக்கீக்காவாக கொடுக்குகிறேன் என்று சொல்லி நியத்து வச்சு பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யணுமா? அந்த ஆடை அறுக்கிறேன். பேர் வச்சு நம்ம அறுக்கிறது, பேர் சொல்லி அந்த குழந்தையுடைய பேரை சொல்லி குறிப்பிட்டு நியத்து வச்சு என்ன செய்யணுமா? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அறுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு ஆடு இந்த அக்கீக்கா கொடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எந்த பிள்ளைக்கு நீங்கள் 7வது நாளோ அல்லது 40வது நாளோ அக்கீக்கா கொடுத்துட்டீங்களோ அந்த பிள்ளை அல்லாஹ் பெரும் நோய்களிலிருந்து காப்பாற்றுவான். சின்ன சின்ன நோய் வரும், ஆனால் பெரும் நோய்களிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த அக்கீக்காவின் மூலமாக அல்லாஹ் காப்பாற்றுவான் நிச்சயமாக. அதாவது கடன் வாங்கி கொடுக்கணும் அல்ல, வசதி இருந்தால் நம்ம அக்கீக்கா கொடுத்துடணும். கொடுக்கலையா என்னைக்கு நம்மளால் முடியுதோ 40 நாள் கொடுக்கணும், அல்லது 7ஆம் நாள் கொடுக்கறது சுன்னத். அன்பு தாய்மார்களே, 40ஆம் நாள் கொடுக்கலாம், அது தவறுனா நம்ம எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். 40 நாளும் கொடுக்கல, எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த அக்கீக்கா கொடுக்கறது அது ஒரு சுன்னத்தான விஷயம். எத்தனாவது விஷயமா? 6வது விஷயம். 7வது விஷயம் ஹிதானுஹு, அந்த குழந்தை பொம்பளை அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் சுன்னத்து செய்யணும். ஹத்னா அதாவது அந்த குழந்தைக்கு சுன்னத்து செய்யணும். சுன்னத்து கல்யாணம் சொல்லுவாங்க நம்ம பாஷையில். இப்போ நம்ம அதிரா மற்றும் இது மாதிரியான இடங்களில் என்னமா சுன்னத்து செய்கிறாங்க. ஆண் பிள்ளைக்கு சுன்னத்து செய்கிறது எப்போமா சுன்னத்து செய்கிறது? 40 முடிஞ்ச உடனே, சின்ன பிள்ளையிலேயே, அல்லது நம்ம ஒரு 2 மாதம் முடிந்த உடனே, சிறு வயசுலேயே நம்ம ஹத்னா செஞ்சுட்டோம், சுன்னத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு சிரமம் தெரியாது. அது சுன்னத்து என்னன்னு சொன்னால் 7வது நாளே என்ன செய்யணும்? அது சுன்னத்து பண்ணணும். இதுதான் சுன்னத். எனவே அன்பு தாய்மார்களே, அது எத்தனாவது? 7வது விஷயம் சுன்னத்து பண்ணது. 8வது விஷயம் அல் இஹ்திமாமு பி தர்பியத்திஹி வ தஅலீமிஹி வ தஅதீபிஹி. நிச்சயமாக இதுக்கு பின்னாடி பால் ஊட்டக்கூடிய நேரம், பாலூட்டக்கூடிய அந்த நேரம், இது மாதிரி பல நேரங்களில் அந்த குழந்தையுடைய தர்பியத், அதாவது நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தைய நல்ல சொல்லி என்ன செய்யணுமா? சொல்லி பழகணும். அதே மாதிரி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து, நல்ல இல்மை கற்றுக் கொடுத்து, நல்ல சொல்ல கற்றுக் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கணும். அதில் முக்கியத்துவம் காட்டணும். எத்தனாவது விஷயமா? 8வது விஷயம், அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தர்பியத்துல் அவுலாத், குழந்தைகளை தர்பியத் பண்ணுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அல்லாஹ்னு சொல்லிக் கொடுக்கணும், ஈமானை சொல்லிக் கொடுக்கணும், ஷரியத்தை சொல்லிக் கொடுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறு சொல்லணும். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இல்மு மினல் மஹதி இலல் லஹதி. இல்மு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? தாயின் மடியிலிருந்தே ஆரம்பிச்சிருது. நீங்கள் பாருங்களேன், குழந்தை தாயிட்ட பால் குடிக்கும்போது அந்த குழந்தை சும்மா குடிக்காது. என்ன செய்யுமா? அங்கிட்டு பார்த்துக்கிட்டு, குறிப்பாக தாய் முகத்தை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்கள் முகத்தை பதிய வைக்கும்.
அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். எனவே தான் சொல்லுவாங்க, அந்த முகத்தை பார்த்து பதிய வைக்கும், தாயின் வாசனையை உணரும். தாயின் வாசனை என்பது பிறந்த பொழுதிலிருந்து ஆரம்பிச்சிடும். தாயின் வாசனையை மோப்பம் கொள்ளக்கூடிய சக்தி மட்டும்தான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுவும் அந்த குழந்தை பருவத்தில் குழந்தையாக இருக்கும் பருவத்தில் யார்கிட்ட போனாலும் அழுகும், ஆனால் தாய்கிட்ட வந்து அமைதியாகிடும். யார் பேசுகிற குழந்தை பேசுறது யாருக்கும் புரியாது, ஆனால் அந்த தாய்க்கு புரியும். ஏன்னு சொன்னால் மானசீகமான ஒரு தொடர்பு, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது. எனவே தான் சொல்லுவாங்க, அந்த தாய் பாலூட்டக்கூடிய நேரத்தில் கர்ப்பமாக இருக்கும் போதும் நல்லதை நினைக்கணும், அது மாதிரி நல்ல பேச்சு பேசணும், நல்லபடியாக வாழணும், தொழுகணும், திக்ர் செய்யணும். இதெல்லாம் அந்த குழந்தையினுடைய உருவாகுதலில் அல்லாஹ் ஒரு நல்ல பண்பாடுகளை உருவாக்குவான். கர்ப்பமாக இருக்கும் போதும் நீங்கள் நல்லதில் ஈடுபடணும். எந்த தாய் ஒரு குழந்தையை சுமக்கும் போது பாவம் செய்வாங்களோ அந்த குழந்தையும் பாவியாக உருவாகும். எந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி பாவம் செய்கிறாங்களோ அந்த தாய் வளர்க்கக்கூடிய குழந்தையும் பாவமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு தாய்மார்களே, குழந்தையை சுமக்க ஆரம்பித்ததிலிருந்தே உங்கள் பேச்சு பக்குவப்பட்டு விட வேண்டும், நடத்தைகள் பக்குவப்பட்டு விட வேண்டும், சொல் பக்குவப்பட்டு விட வேண்டும், எல்லாமே பக்குவமாகி விட வேண்டும். ஏன்னு சொன்னால் தாயினுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும். நீங்கள் கோபக்காரியாக இருந்தால் அந்த பிள்ளையும் கோபக்காரியாக இருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் நல்ல பண்பாடு உள்ளவங்களாக இருந்தால் அந்த குழந்தையும் அப்படித்தான். நிச்சயமாக. எனவே தான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்பதாக சொல்லுவாங்க. நூலின் தரம் என்னவோ அது மாதிரி தான் சேலையின் தரமும். நூலின் தரம் குறைஞ்சிருந்தால் சேலையின் தரம் குறைந்து போய்விடும். இதே மாதிரி தான் தாய் தரமானவளாக இருந்தால் பிள்ளை தரமானவங்களாக வளருவாங்க. தாய் கெட்டு போனவளாக இருந்தால் பிள்ளையும் கெட்டு போனவங்களாக தான் இருப்பாங்க. இது நியதி. எனவே அன்பு தாய்மார்களே, குழந்தை உருவான நாளிலிருந்தே உங்களை சீர்படுத்திக்கிறணும். குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடியும் உங்களை சீராக வச்சுக்கிறணும். குழந்தைக்கு முன்னாடி கோவப்படக்கூடாது. குழந்தைகிட்ட நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், அல்லாங்கிற வார்த்தை சொல்லிக் கொடுக்கணும். நிச்சயமாக இப்படி ஒவ்வொன்றாக அந்த குழந்தை பார்த்து புரியும், காதால் கேட்டு புரியும். அன்பு தாய்மார்களே, கண்ணு, காது, உள்ளம், இந்த மூணு தான் முதல்ல உணரும் சக்தி வரும். எனவே நாக்குங்கிறது அப்புறம் தான். பேச்சாற்றல் என்பது 2 வருஷம் கழிச்சு தான், அல்லது 1.5 வருஷம் கழிச்சு தான். அன்பு தாய்மார்களே, முதல்ல இந்த உணர்வுகள் வேலை செய்யக்கூடிய உறுப்புகள் என்று எடுத்துக்கிட்டா இந்த கண்ணு, காது, இந்த அது மாதிரி நம்மளோட உள்ளம், அந்த குழந்தையினுடைய உள்ளம், இந்த மூணு உணரும். கண்ணினால் பார்த்து பதிய வைக்கும் உள்ளத்தில், காதினால் கேட்டு பதிய வைக்கும் உள்ளத்தில். எனவே அந்த காது பட எந்த கெட்ட வார்த்தையும் பேசிடக்கூடாது, அந்த கண்ணுக்கு முன்னாடி எந்த கெட்ட செயலும் செஞ்சிடக்கூடாது. அப்படி என்ன செய்யுமா உள்ளத்தில் பதிய வச்சிடும். கடைசியில் அந்த குழந்தை என்ன செய்யுமா அப்படி பிரதிபலிக்கும். தாயினுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கும், தந்தையினுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்கும், உங்களுடைய சொல்லை பிரதிபலிக்கும். எனவே தான் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையினுடைய தர்பியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டுவதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அன்பு தாய்மார்களே, முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இத்தனை விஷயங்களை நம்ம அதாவது மிக கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு கடைசியாக நிச்சயமாக வலதிஹா அந்த குழந்தைக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும். ஹவுலைனி காமிலைனி, எத்தனை வருஷமா? 2 வருஷம் பரிபூர்ணமாக. ஹவுலைனி காமிலைனி, 2 வருஷம் பரிபூர்ணமாக நீங்கள் பாலூட்டணும். புட்டிப்பால் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அங்கே போயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நல்லா சாப்பிடணும். சாப்பிடுவதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த தாய்ப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் குழந்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தாய்ப்பால் கொடுக்கணும், அந்த குழந்தை சக்தி நிறைந்ததாக, மிக ஆற்றல் நிறைந்ததாக, எல்லா விதத்திலும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்ததாக உருவாகும் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். சொல்லுவாங்க, மருத்துவர்கள் சொல்கிறாங்க, டாக்டர்கள் சொல்கிறாங்க, பசும்பாலில் அதே மாதிரி எந்த புட்டிப்பாலில் பவுடர் கலக்கி கொடுக்குறீங்க அந்த பாலில், தாய்ப்பாலில் உள்ள சத்து எந்த பாலிலும் கிடையாது, மாட்டுப்பாலிலும் கிடையாது, ஆட்டுப்பாலிலும் கிடையாது, எந்த பாலிலும் கிடையாது. அல்லாஹ் குழந்தைக்கு செரிமானமாகக்கூடிய சக்தியை, அந்த குழந்தைக்கு என்ன சக்தி வேணும் என்பதை உணர்ந்து அந்த தாயிட்ட இருந்து தான் உருவாக்கி கொடுப்பான். எந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்ததோ அந்த தாயிட்ட இருந்து தான் குழந்தைக்கு வேணுங்கிற எல்லா விதமான சத்தும், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, என்னென்ன ஆரோக்கியமான சத்துக்கள் வேணும் அனைத்து சத்துக்களுமே அந்த தாய்ப்பாலில் தான் இருக்குது என்பதை நமக்கு மருத்துவர்கள் எழுதி காட்டுகிறாங்க. மருத்துவர்கள் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் தாய்ப்பால் கொடுத்தா போதும் என்பதாக. ஆனால் மருத்துவர்களை எல்லாம் படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கொஞ்ச நாள்லாம் இல்லை 2 வருஷம் பால் கொடுக்கணும்.
நிச்சயமாக அன்பு தாய்மார்கள், நீங்கள் நினைக்கலாம் 2 வருஷம் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா தாயினுடைய அழகு போயிடுமே, தாயினுடைய அழகு போயிடும். அன்பு தாய்மார் நிச்சயமாக சொல்கிறாங்க, பால் கொடுத்தா முகத்தினுடைய அழகு போயிடும், ஒரு முதுமை உருவானது மாதிரி தெரியும், உடம்புல ஒரு பெரிய உருவம் உருவாயிடும், நிச்சயம் வயசான உருவம் உருவாயிடும் என்பதாக எல்லாம் சொல்லுவாங்க. தவறான கணக்கு. தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் உங்களுடைய மனசுக்கு வலிமையை தருவான், உங்களுடைய உடலில் வலிமையை தருவான். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாயாக நீங்கள் உருவாகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் அல்லாஹ் நிறைய சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய உடலாக உருவாக்கிடுவான். உங்களுடைய குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையாக உருவாகிவிடும். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. எந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கலையோ அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து நிச்சயமாக ஆஸ்பத்திரி 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 என்பதாக சொல்லி தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதிகமாக ஆஸ்பத்திரி போகக்கூடிய குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளாக இருப்பாங்க. தாய்ப்பால் குடித்தவர்கள் ஆரோக்கியமானவர்கள், ஆரோக்கியமான குழந்தையாக வளருவாங்க. எனவே எத்தனை வருஷமாக கொடுக்கணும்? நிச்சயமாக 2 வருஷம் பரிபூரணமாக கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். 2 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு நாள் கூட பிற்படுத்தக்கூடாது. ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாதுமா? பிற்படுத்த. கரெக்டாக 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் பால் கொடுத்து முடிச்சிட்டீங்க. அப்போ அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சிடணுமா? அந்த பாலை மறுக்கடிக்க முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னால் 2 வயசு முடிஞ்சு 3ஆவது வயசில் கால் எடுத்து வைக்கும்போது அவன் அப்பவும் பால் குடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் 3 வயசாகும்போது பாலை கேட்டுக்கிட்டே இருப்பான். அம்மா எனக்கு பால் வேணும், அம்மா எனக்கு பால் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். எனவே சொல்லுவாங்க, வன் நஃப்சு கத்துஃபிலி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா அலரில்லா. பூசரி இமாம் சொல்லுவாங்க, குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைன்னு சொன்னால் அந்த குழந்தையை நீங்கள் பால் குடி மறுக்கடிக்க மறந்துட்டா அது வாலிபராக ஆனதுக்கு பின்னாடியும் பாலை தேடும், எனக்கு பால் வேணும் என்பதாக சொல்லும். எனவே 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், 2 வருஷம் என்பது உங்கள் மடியில் இருந்து அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய நாட்கள். நிச்சயமாக உங்களுடைய மடியும் அந்த பிள்ளைக்கு மதரசாவாக இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, அல் உம்மு மதரசத்து திஃப்லி. தாய் ஒரு குழந்தையினுடைய முதல் மதரசா, பாடசாலை. ஒரு தாய் எங்கே கல்வியை கற்றுக்கிறதுன்னு சொன்னால் உங்கள் மடியில் தான். நீங்கள் பேசக்கூடிய அனைத்தும் அந்த பிள்ளைகிட்ட பிரதிபலிக்கும். உங்கள் எண்ணம் பூரா அந்த பிள்ளைகிட்ட பிரதிபலிக்கும். நீங்கள் குரான் ஓதுனால் அந்த பிள்ளை குரான் ஓதும். சில பிள்ளை சீக்கிரம் குரான் தொடங்கிடுவாங்க. என்னன்னு பார்த்தா தாய் குரான் ஓதக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. அன்பு தாய்மார்களே, சில பிள்ளை ரொம்ப அறிவாற்றல வருவாங்க. என்னன்னு பார்த்தா தாய் அவ்வளோ பெரிய அறிவாற்றலுக்கு சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, தந்தையும் அது மாதிரி. எனவே அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான சில ஒழுக்கங்களை நாம் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் கவனித்து நிச்சயமாக அந்த தாயையும் அந்த தாய் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையும் நாம் நல்லபடியாக கவனித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர் அருளை, அவனுடைய பேர் அன்பை, அவனுடைய பேர் உதவியை நாம் அடைந்து அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக நாம் வாழ எந்த விதத்திலும் அல்லாஹுக்கு நாம் குறை செய்து விடாமல் அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அந்த விருப்பமான வாழ்க்கையின்படி நாமெல்லாம் வாழ்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் வீட்டு குடும்பத்தினர் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாத்து பெண் பிள்ளைகளுக்கு எந்த விதமான நோவினையும் நந்து விடாமல் சொல்லால் செயலால் எண்ணத்தால் நமது வீட்டு பிள்ளைகளுக்கு நமது மகள்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள்களாக இருந்தாலும் சரி, நம்மளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய கடமையை நாம் சரியாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பேர் அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என மீண்டும் துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.